कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோவிப்ரகாசாபிஹ ஆவித்யம் நிகதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குரையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் உயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள்களி தீபமடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூர் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கலனின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்தமரையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஜிதபாஹ்ய ஜினாதிமணி பிரதிமாஹ அபி வைதிகயன்னிவரங்கபுரே மணிமண்டபவ பிரகணான் விததே பரகாலகவி பிரணமே மகிதான். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளிலே ஆறாத காதல் பூண்ட ஆழ்வார்கள் அனைவரும்
தாங்களுடைய திருவாக்குகளாலே பலவாறாக கொண்டாடி மகிழப் பெற்றிருக்கக்கூடியவைகள் தான் திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல் என்று பெயர் பெற்றது. பிரபன்னஜன கூட்டஸ்தராக ஆழ்வார்களின் தலைவராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் 4 வேதங்களுக்கு சமமாக 4 திராவிட வேதமாக அருளிச் செய்திருக்கக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்கள். அந்த 4 திவ்ய பிரபந்தங்களுக்கும் வேத அங்கங்களாக 6 அங்கங்களை அருளிச் செய்த பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கு. மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த என்று காட்டி அருளுகிறார் பெரிய ஜீயர். மாறன் பணித்த தமிழ்மறையாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்திற்கு 6 அங்கங்களை அருளிச் செய்த பெருமை திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டு. இந்த திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதனுக்கு விசேஷமான கைங்கரியம் செய்து போந்தார். அவைதிகமாக இருக்கக்கூடிய பௌத்த ஜைனாதிகளுடைய சம்பத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து வைதிகமாக ஆக்கியருளினார். பகவத் கைங்கரியத்திலே தாமும் செய்து போந்தார். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே மண்டபங்களாகவும் கோபுரங்களாகவும் பிராகாரங்களாகவும் மிக அற்புதமாக கைங்கரியம் செய்து போந்திருக்கக்கூடிய அந்த திருப்பான் ஆழ்வார், அதாவது திருமங்கை ஆழ்வார், க்ஷமிக்கணும், திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல எங்கும் நிறைந்திருக்கிறார். காரணம், அவர் கட்டியிருக்கக்கூடிய மண்டபங்களும் பிராகாரங்களும் கோபுரங்களும் இன்றும் நமக்கு அவரை நினைவூட்டி நிற்கின்றன. இந்த மண்டபங்களை சேவிக்கிறச்சே திருமங்கை ஆழ்வாரை சேவிக்கிறோம். திருமங்கை ஆழ்வாரை தொழுது எழுகிற பொழுது இம்மண்டபங்கள் எல்லாம் நம் கண்முன்னே தோன்றி நிற்கின்றன. திருமங்கை ஆழ்வார் முதலிலே பாடியிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் பெரிய திருமொழி என்று சொல்லப்படக்கூடியது. அந்த பெரிய திருமொழி இப்பொழுது நம்முடைய திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த அருளிச் செயலின் அனுதின அனுபவத்திற்கு ஒரு முத்தாய்ப்பாக மிக அற்புதமான ஒரு ரத்னமாக அமையப்பெறப் போகிறது. ஏன்னா 1000 பாசனங்களோடு கூடிய பெரிய திருமொழி சாதாரணம் இல்லை. திருமங்கை மன்னனுடைய தமிழ் கேட்கணுமா? அவருடைய கவி என்று சொன்னாலே பரகாலன் பனுவல்களே, பரகாலன் பைந்தமிழ் என்று கொண்டாட தகுதியாக பெற்றது இந்த தமிழானது. அப்படிப்பட்ட அந்த பெரிய திருமொழி ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி எழுந்தருளி இருக்கக்கூடிய திரு எதிராஜ சுவாமியினுடைய பெருங்கருணையாலே நமக்கு தாரதாரையாக வருஷிக்கக்கூடிய பல மகான்கள் எழுந்தருளி இருக்க, அடியேனுக்கும் அதிலே ஒரு வாய்ப்பாக பெரிய திருமொழி 1ஆம் பத்து 5ஆம் திருமொழி, அதாவது சாலக்கிராம பதிகத்தை பற்றி விண்ணப்பித்து அருள வேணும் என்று சுவாமி நியமனம். ஜீயர் சுவாமி நியமனத்தை சிரமேற்கொண்டு அடியேனும் யதாமதி யதாசக்தி கால அவகாசத்திற்கு உட்பட்டு அவ்வனுபவத்தை இந்த கோட்டியார் முன்பே செய்து அடியேன் பரம பாக்கியத்தை பெற்றவனாக ஆகி நிற்க கடவேன். பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் அடியனை குளிர நோக்கி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். பற்பல திவ்யதேசங்களிலே எம்பெருமான் தான் மிக ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறார். அந்த திவ்யதேசங்கள் பலவையாக பிரிக்கப்படுகின்றன. ஸ்வயம் வியக்தங்களாக தோன்றினவைகள், ரிஷிகளாலே பிரார்த்திக்க எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், மனிதர்களாலே தோற்றுவிக்கப்பட்டவைகளாக இருக்கக்கூடியவைகள், இப்படி பலவாறாக பிரித்தருளுகிற பொழுது ஸ்வயம் வியக்தம் என்கிற 8 திவ்யதேசங்கள், ஆத்யம் புரோக்தம் ஸ்வயம் வியக்தம் விமானம் ரங்கசம்யகம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரிம் ச சாலக்கிராமம் ச நைமிஷம் தோதாத்ரிம் புஷ்கரம் செய்வ நரநாராயணாசிரமம் அஷ்டௌமே மூர்த்தய சந்தி ஸ்வயம் வியக்தா மகீதலே என்று பகவான் சொல்லுகிற திருவாக்கு. அஷ்டௌமே மூர்த்தையா சந்தி, என்னுடைய மூர்த்திகள் 8 மூர்த்திகள் ஸ்வயம் வியக்த மூர்த்திகளாக இங்கே இருக்கா பூவுலகிலே. என்னென்னு எம்பெருமான் அதை தன்னுடைய திருவாக்காக முத்துதிர்க்கிறான். ரங்கம் ரங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம், அதற்கு மேலே ஸ்ரீமுஷ்ணம், அதற்கு மேலே வெங்கடாத்ரி என்று சொல்லக்கூடிய திருமலை, அதற்கு மேலே சாலக்கிராமம், அதற்கு மேலே நைமிஷாரண்யம்,
அதற்கு மேலே தோதாத்ரி என்று சொல்லக்கூடிய வானமாமலை என்று கொண்டாடக்கூடியது, அதற்கு மேலே புஷ்கரம் என்று சொல்லக்கூடியது, அதற்கு மேலே நரநாராயணனாக எழுந்துள்ள இருக்கக்கூடிய பதரீகாசிரமம் என்று சொல்லக்கூடியது. 4 திவ்ய தேசங்கள் இந்த தெற்கு பக்கத்துல, 4 திவ்ய தேசங்கள் வடக்கிலே. தோதாதிரி இந்த பக்கம் முன்னாடி கொண்டு வந்து போங்க. வானமாமலை, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், வானமாமலை, திருமலை என்கிற இந்த 4 திவ்ய தேசங்கள் ஸ்வயம் வியக்த கஷேத்திரம் ஸ்ரீரங்கத்துல, அதாவது தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. மிச்ச 4 வடக்கிலே இருக்கக்கூடியதாக காட்டப்படுகிறது. சால கிராமமாகட்டும், புஷ்கரமாகட்டும், நைமிசாரண்யமாகட்டும், பதரீகாசிரமமாகட்டும், இந்த 4ம் வடக்கிலே இருக்கக்கூடிய ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்கள். அதிலே சாலக்கிராமம் என்கிற அற்புதமான ஒரு திவ்ய தேசம் வடக்கிலே மிக கொண்டாட தகுதி பெற்றிருக்கக்கூடிய திவ்ய தேசம். அந்த சாலக்கிராம திவ்ய தேசத்து எம்பெருமானைத்தான் போற்றுகிறார். அந்த சாலக்கிராம திவ்ய தேசத்தை தான் தம்முடைய திருவாக்காலே புகழ்ந்து அருளுகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த 5ஆம் திருமொழியிலே. அதுதான் அடியனுக்கு இடப்பட்ட பணி. சாலக்கிராமம் அடைநெஞ்சே என்று பாசுரம் தோறும் காட்டியருளுகிறார். சாலக்கிராமத்தை நெஞ்சே அடைந்து நிற்க வேணும். ஆச்சரியமான திவ்ய தேசம். எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். போய் நேரா அங்க சால கிராமத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கிற பாக்கியம், பல மலைகளை கடந்து, ரொம்ப ஆச்சரியமான ஓடக்கூடிய நதி, அதை கடந்து போகணும். கண்டகின்னு சொல்லக்கூடிய நதி. அந்த கண்டகி நதியில தான் எம்பெருமான் தான் அவள் திருவயிற்றிலே உதிர்க்கிறா போல அங்கேருந்து எம்பெருமான் தோன்றுகிறான் அழகா. அந்த கண்டகி நதியிலேருந்து தோன்றுபவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சாலக்கிராம மூர்த்தியாக அந்த மலைகள் பூர்த்தியா பரவி நிற்கக்கூடிய பகவான். எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு. அப்படி போய் அங்க எபெருமான சேவிச்சிருக்காரு. நாமும் பல பேர் போய் சேவிச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு மலைகளை கடந்து அந்த எபெருமான. இன்னைக்கு பல வசதிகள் வந்துடுது. இது மேல ஏறி போனா கூட அந்த ஆக்சிஜன் குறைச்சல்னு சொல்லுவான். ஆகையாலே கொஞ்சம் முன்னாடியே ஜாக்கிரதையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் போருச்சு. இப்படி எல்லாம் சொல்றது உண்டு, நம்ம பார்க்கறது உண்டு அங்க. வகையில தான் ஆழ்வார் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில்னு சொன்னார். இளமை காலத்திலேயே சென்று சேவியுங்கோ. பல பேருக்கு இளமை காலத்திலேயே சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கும். சாலக்கிராமத்து எம்பெருமான அழகா சாலக்கிராம திவ்ய தேசத்தை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கும். என்ன பெரிய பாக்கியம் அது! ஆச்சரியம். நேபாள்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த நேபாள்ங்கிற அந்த நாட்டிலே பாரத தேசத்துக்குள்ள உண்டானதுதான் எல்லாமே. இன்னைக்கு நேபாளம் என்பது தனித்து இருக்கு. அந்த நேபாளத்துல அமைய பெற்றதுதான் இப்ப சாலக்கிராமம். இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ண வேண்டியும் இருக்கும். ஆனா அவ்வளவு பெருசா நெருக்கடி இருக்காது. போய் சேவிக்கலாம். பெருமான சேவிக்கிறச்சு சுலபமா இன்னைக்கு போறதுக்கு பல வழிகள் இருக்கு. அந்த சால கிராமத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை நாங்கள்லாம் சேவிக்கலையேன்னு சில பேர் வருத்தப்பட்டா திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. சால கிராமம் அடைநெஞ்சு அடை நெஞ்சே ஏ மனசே சால கிராமத்து எம்பெருமானை சென்று சேவி அப்படின்னு மனசதான் சொல்லியிருக்கேன். நீங்க மனச தூது அனுப்புங்கோ போரும் அப்படின்னு சொல்லும்படியாகவும் நமக்கு இருக்கு அழகா. அப்ப திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த வார்த்தைக்கு ஏற்ப நேரா சேவிச்சாலும் சந்தோஷம். ஏன்னா அவர் அப்படிதான் போய் சேர்ந்தார். நம்ம அப்படி சேவிக்கிற பாக்கியம் பெற்றாலும் சந்தோஷம். இந்த பெரிய திருமொழிக்கு மிக அற்புதமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். அதற்கு மேலே அப்பு பதவுரை என்கிற ஜீயர் வியாக்கியானம் ஒன்று இருக்கிறது. இதற்கு மேலே புத்தூர் வக்கீல் சுவாமி பெரிய திருமொழிக்குண்டான விவரணங்கள் முதல் 2 பத்துக்கு மிக அழகா வெளியிட்டு அருளினார். அதற்கு மேலே பெரிய திருமொழியின் உரை என்று தனித்து தமிழ் அறிஞர் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துக்கு அனுகுணமாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தமும் இருக்கு. நாம் இதிலே ஆழ்ந்து மூழ்கி அனுபவிக்க கடவும். முதல் 10 5ஆம் திருமொழி கலையும் கரியும் பரிமாவும் என்று தொடங்கக்கூடிய இந்த திருமொழி பாசுரம். இதுல அவதாரிகை இட்டருளுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். ஒரு முனிவரை எடுத்து இங்கே கொண்டாடி காண்பிக்கிறார். சௌபரி என்கிற ஒரு முனிவர். அந்த முனிவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்த காமத்திலேருந்து வெளிவரணும் தான் ஆசைப்பட்டார். ஆனா கடைசியா காமத்திலே விழும்படியாக இருக்க, அந்த காமபோகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக
பல ராஜகுமாரிகளை மணந்து கொண்டார் அவர். அது மட்டும் இல்லாத பல சரீரங்கள் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அந்த காமபோகத்தை சுகத்தை அனுபவித்துக் கொண்டார். இது எதற்காக இப்படி உதாரணமா சொல்ல வேணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த இடத்துல தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர் அப்படி எடுத்தாரோ இல்லையோ, அது அல்பமான தேகத்தோடு முடியக்கூடிய ஆசை. இது அறிந்தவர்கள் தான் முனிவர்கள் எல்லாம். ஏன்னா தேகாத்ம விவேகிகளாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷிகள் எப்பொழுதுமே. இப்ப அவர்கள் ஒரு சமயத்துல தடுமாறுறா. அப்ப இப்படி தேகத்தை எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறா. பகவான் பார்த்தான், நானும் என் அடியார்களை பலவாறாக அனுபவிக்க வேண்டும். ஆங்காங்கே திவ்ய தேசங்களிலே கூடியிருக்கக்கூடிய அடியார்களை அந்தந்த ஊர்ல இருக்கிறவாளை அங்கங்க இருந்து அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு பகவான் தானும் பல ஊரு கொண்டு என்ன பண்றான், பல பல கோயில்களிலே பல பல திவ்ய தேசங்களிலே வந்து புகுந்து நின்றான். அதுதான் எம்பெருமான் தானுகந்த ஊர் அப்படின்னு பேரு திவ்ய தேசத்திற்கு. தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி என்று திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கை ஆழ்வாரே சாதிக்கிறார். திருநெடுந்தாண்டகம் சரம பிரபந்தம் அவருடையது. அதுல தெரிவிக்கிறார், தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி. எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் எல்லாவற்றையும் விடாமல் சென்று பாடி அர்ச்சாவதாரத்திலே மிக ஆசையுடையவர் திருமங்கை ஆழ்வார். ஆகையாலே எந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருந்தாலும் கூட அந்த திவ்யதேசத்திலே தானே சென்று அந்த எம்பெருமானை தொழுது நின்று அவரை மங்களாசாசனம் செய்து நிற்கக்கூடிய பெறாப்பேறு பெற்றவர் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட வேர்க்கலியன் அவர் இருக்கக்கூடியவர். வாளையும் வேலையும் கையில் கொண்டு நின்று எம்பெருமானை அனுபவித்தவர் அழகா. இப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். பகைவர்களை முற்றிலும் அழிக்கக்கூடியவனாக. அது மட்டும் இல்ல, எம்பெருமான் அடியார்களோடு கலந்து அனுபவிப்பதை இயல்பாக கொண்டவன். பிரம்மன் முதலானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காலே, பிரமன் முதலானவர்களுக்கு இவர்களுடைய இடர்களையும் போக்க வல்லவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, நித்தியசூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களையும் தன்னை விரும்பக்கூடிய தொண்டர்கள் அப்படிங்கிறதுக்கும் பிராமணர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் வேற்றுமை பாராதபடி எல்லாரும் தன்னை வணங்குவதற்கு உரித்தானவனாக திரு சாலக்கிராமத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அந்த சாலக்கிராமத்துல போய் இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். இந்த சாலக்கிராமத்தை சென்று சேவின்னு நெஞ்ச பார்த்து சொல்றார் திருமங்கை ஆழ்வார். சாலக்கிராமம் அடைநெஞ்சே அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு அற்புதமா இங்க காண்பிக்கிறார். எப்படி ஒரு காதலன் காதலியை அனுபவிக்கிற பொழுது அவளுடைய எல்லா பாகங்களையும் அனுபவிப்பதிலே ஆசை கொண்டிருக்கிறானோ, அத போல எம்பெருமானுடைய எல்லா திவ்ய தேசங்களிலேயும் காதல் கொண்டவர் திருமங்கை ஆழ்வார். இந்த சாலக்கிராமம்னு எத்தனை பெரிய இடம். இப்ப ஸ்ரீரங்கம்னா 156 ஏக்கர் அப்படின்னு வரையறுக்கிறோமே. அப்படி சொல்லல, ஸ்ரீரங்க மகாத்மியத்துல இன்னும் பெருசா சொல்றது. ஸ்ரீரங்கம் எது வரைக்கும் இருக்கக்கூடியதுன்னு காட்டுறது. எத்தனை யோஜனைகள் இருக்கு விஸ்தாரமா அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி கோசல சாம்ராஜ்யம் முழுவதும் சக்கரவர்த்தி திருமகனுடையதோ அத போல சாலக்கிராமம் இருக்கே ஒரு பெரிய மண்டலம், அத்தனை மலைகள் சூழ்ந்ததா இருக்கே, அது முழுக்க சாலக்கிராமம். அது முழுக்க சாலக்கிராம ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். கண்டகி நதி உற்பத்தியாகி பாஞ்சு வருது பாருங்க, மலைகளா சூழ்ந்து இருக்கு. அந்த இடம் அத்தனையும் சாலக்கிராமம். இது அவன் குறைவர வீட்டு இருக்கக்கூடிய இடம் என்று கொண்டாடி காண்பிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான பதிகத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க பெறுவோம் மிக அழகாக. முதல் பாசுரம். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்டலை நீர் அணைகட்டி மதில் நீர் இலங்கை வாளரக்கர் தலைவன் தலைபத்தலுத்துகந்தான் சாலக்கிராமம் அடைநெஞ்சே. 1/4 திருமொழியில திருமங்கை ஆழ்வார் சக்கரவர்த்தி திருமகனை பெரும்பாலும் அனுபவித்து வருகிறார். பல பாடல்கள்ல ராமபிரானுடைய அனுபவமாகவே இருந்திருக்கு. அந்த ராமபிரானுடைய அனுபவமே திருப்பி இந்த பதிகத்திலேயும் திருமங்கை ஆழ்வாருக்கு தொடர்கையாலே இந்த சாலக்கிராம பதிகத்திலேயும் சக்கரவர்த்தி திருமகனின் அனுபவத்தை சொல்லி அனுபவம் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய இடம் சாலக்கிராமம்னு கொண்டாடுகிறார்.
இந்த பாசுரத்திலையும் யார் அனுபவிக்கிறார் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகனை அனுபவிக்கிறார். இந்த பதிகம் முழுக்க சக்கரவர்த்தி திருமகனை, கிருஷ்ணாவதாரத்தை, வாமனாவதாரத்தை, நரசிம்மாவதாரத்தை, இமையோர் தலைவனாக எம்பெருமான் இருக்கக்கூடிய விஷயத்த, அதற்கு மேலே கிருஷ்ணாவதாரத்திலே அவன் செய்திருக்கக்கூடிய அற்புதமான செயல்களை இதெல்லாம் நாம் பார்க்கறச்சே ரொம்ப ரொம்ப அதிசயகரமா அனந்தகரமாக இருக்கக்கூடியது சாலக்கிராம பதிகம் முழுக்கமே பார்க்கறச்சு. முதல்ல இந்த பாசுரத்துக்கு உண்டான ஒரு பத உரையை பார்ப்போம். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் இது காண்பிக்க. அப்படின்னா கலைன்னு சொன்னா மான், கரின்னு சொன்னா யானை, பரிமான்னு சொன்னா குதிரைகள். இதெல்லாம் திரிந்திருக்கக்கூடியது எங்க? திரியும் காணம். திரிந்திருக்கக்கூடிய காணம் என்று சொன்னால் காடு. அந்த காற்றை கடந்து போய் தாண்டி சென்று சிலையும் கணையும் துணையாக, சிலைன்னு சொன்னா வில், எம்பெருமான் வில் வச்சுட்டு இருக்கானே அந்த வில், கணைன்னு சொன்னா அம்பு, அதை துணையாக கொண்டு சென்றான் சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் சென்றான். எங்க சென்றான்? வென்றி செருக்களத்து சென்றான். வெற்றி தரக்கூடிய செருக்களம் என்றால் போர்க்களம். அந்த போர்க்களத்திலே சென்றான் எம்பெருமான். அலைநீர் மலை கொண்டு அணை கட்டி, அங்க எப்படி இருக்கு அந்த இலங்கை தெரியுமா? அலையெறியும் கடல் இருக்கே, அந்த கடலின் மலைகளை கொண்டு அணை கட்டி, அந்த கடல்களை, அதாவது இலங்கை போறதுக்கு எப்படி போனாங்கிறத வர்ணிக்கிறார். அந்த கடலிலே மலைகளை கொண்டு அணையை கட்டி, மதில் நீர் இலங்கை வார் அரக்கர் தலைவன். மதில் நீள், மதிலையும் கடலையும் அரணாக கொண்ட இலங்கை. பெரிய பெரிய மதில் இருக்கு அங்க, அதற்கு மேலே கடல் இருக்கு. இந்த கடலை கடக்கணும், அப்புறம் மதுரை கடக்கணும், சாதாரணம் இல்லை. அப்படி அரணாக கொண்டு இருக்கக்கூடிய இலங்கை வாழ் அரக்கர் தலைவன். இந்த இலங்கையிலே வாழக்கூடிய கொடிய அரக்கன் இருக்கானே, இந்த அரக்கர்களின் தலைவன் யாரு? இந்த ராவணன். அவனுடைய தலைபத் அறுத்துகந்தான். அவனுடைய 10 தலைகளையும் வெட்டி வீழ்த்தி உகந்த பெருமாள். அவர் வாழக்கூடியது சாலக்கிராமம் அடைநெஞ்சே. அந்த சாலக்கிராமத்தை, திரு சாலக்கிராமமாகிற திவ்யதேசத்தை ஏ நெஞ்சே நீ அடைய கடவாய் அப்படின்னு இந்த பாசுரத்துல காண்பிக்கிறார். மிக அற்புதமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை. அதற்கு மேலே அப்பு அரும்பத உரை காட்டப்படுகிறது. கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய். காட்டுல என்னென்ன தெரியும்? கலை மான்கள் எல்லாம் தெரியக்கூடியது, கரி யானை தெரியும், பரிமா குதிரைகள் எல்லாம் தெரியக்கூடியது. இப்படி மிருகங்கள் எல்லாம் தெரியக்கூடியதாக இருப்பதற்கு தானே காடுன்னு பேரு. இந்த காடு மனித சஞ்சாரம் அற்று இருக்கக்கூடிய இடமா இருக்கும். தான் நாம எல்லாம் தபஸ் பண்ணணும். ரிஷிகள் எல்லாம் தனித்து இருக்கணும்னா கானகத்தை தேடி போறா. ஏன்? மனித சஞ்சாரம் இல்லாத இடமா இருக்கு. மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா நிம்மதி இருக்காது. போச்சு, வம்பு பேசியே போச்சு, பொழுதெல்லாம் போச்சு, வேண்டாதபடி போச்சு. இவர்கள் தங்களைப் போலே ஞானிகளையும் முண்டியே உடையேன்னு மாத்திடுவா. ஆகையாலே மனித சஞ்சாரம் இல்லாத காட்டுக்கு போகும்படியா இருக்கும். இப்படி காட்டுக்கு தபஸ் பண்றதுக்கு போனா, ஆனா பகவான் எதற்காக போகிறான் அப்படின்னு பார்த்தா, பெருமாளாக திருவவதாரம் பண்ணி தசரதனுக்கு மைந்தனாக இருந்து நாட்டை ஆள வேண்டி இருக்க கைகேயி பெற்ற வரத்தாலே பகவான் காட்டுக்கு போகும்படியாக நேர்ந்தது. அந்த காட்டுக்கு எம்பெருமான் போறதை கண்டு இவ்வாழ்வார் அப்படியே நெஞ்சு நோவுபடுகிறார். மனித சஞ்சாரமே இல்லாத காட்டுக்கு எழுந்தருளுகிறதே எம்பெருமானே. அழ்வார்கள்லாம் அப்படித்தானே எம்பெருமானுக்கு எவ்வாறு நடந்தனை எம் ராமாவோ, எம்பெருமானே இப்படி நடந்தாய் நீ அவ்வளவு தூரம் கானகத்துல, உனக்கு வாழும் வில்லும் கொண்டு பிச்செல்வார் மற்றில்லையே. உனக்கு அந்த சேவை பண்றதுக்கு அங்க ஆட்கள் இல்லையே பெருமானே. அதை போல பரிகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்துல. இந்த கானகத்துக்கு போகும்படியா இருந்தியே, அங்க மிருகங்கள்லாம் வாழக்கூடியதாக இருக்கக்கூடிய கானகத்துக்கு போய் சேர்ந்தாயே பெருமானே அப்படின்னு அங்க காண்பிக்கிறார். ஆச்சரியமா. இப்ப மிருகங்களை வரிசைப்படுறச்சே முதல்ல என்ன காண்பிக்கிறார்? கலையும் கரியும் பரிமாவும். ஏன் கரியும் கலையும் பரிமாவும்னு சொல்லல? ஏன் முதல்ல மானை எடுத்திருக்க வேணும் அப்படின்னா, இந்த கானகத்திற்கும் மானுக்கும் ராமபிரானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன? சீதா பிராட்டி அந்த பொய்மானைத்தானே ஆசைப்பட்டாள். பொன்மானாக வேடமிட்டு கொண்டு வந்த அரக்கன் அதை தெரியாதபடி பிராட்டி, இந்த மாரீச்சன் சொல்லக்கூடிய அரக்கன்
அவனே ஒரு பொன்மானாக வேடமிட்டு கொண்டு வந்து நிற்க, பிராட்டி அங்க ஆசைப்பட்டு நிற்க, அந்த பொன்மான் வேண்டும் என்று எம்பெருமான் அதன் பின்னே வேட்டையாடச் சென்று கடைசியா பிராட்டியை இழந்தானே. ராவணன் பிராட்டியை அபகரித்தானே. இப்ப ஸ்ரீராமாயணத்துக்கு மூலமா இருக்கிறது எதுவா இருக்கு? இந்த மான் வந்ததுதான். மாரீச்சன் மானா வந்து பிராட்டிய தான் தன்னுடைய அழகாலை மயக்கிட்டு, அதாவது பிராட்டிய இந்த மான் வேணும்னு கேட்கும்படியா செய்து எம்பெருமான் அதற்காக பின்தொடர்ந்து போய் பிராட்டியை இழந்தான். ஆகையால தான் மானை முதலில் எடுத்து அருளி செய்கிறார்னு அருளி செய்கிறாராம் அரும்பத உரைக்காரர். இங்கே அதுக்கு மேல காண்பிக்கிறார், திரியும் காணம் கடந்து போய், காணத்தை கடந்து போனார்கள். முதல்ல எம்பெருமான் போறச்சே நாட்டை கடந்து தானே கானகத்திற்கு போனோம். அப்ப நாட்டை கடந்து கானகம் போயின்னு சொல்ல வேண்டி இருக்க, கானம் கடந்து போய் கானகத்தை கடந்து போனார்கள் என்று ஏன் சொல்ல வேணும் அப்படின்னு கேட்க பெரியவாச்சான் பிள்ளை இங்க வியாக்கியானம் அருள்கிறார். தே வனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகு பகுதகாஹ சித்ரகூடமனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமாவசதம் கிருத்வா ரமமாணா வனேத்ரயः. ரமமாணா வனேத்ரயः, அப்படி மூவரும் வனத்திலே சந்தோஷித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். பரத்வாஜனுடைய வசனத்தின்படி அவர்கள் சித்திரகூடத்துக்குள்ளே நுழைந்தார்கள். அப்படின்னா அது எப்படி இருக்கு? தே வனேன வனம் கத்வா, ஒரு வனத்திலிருந்து இன்னொரு வனத்திற்கு புகுந்தார்கள். ஸ்ரீராமாயணத்துல பாலகாண்டத்துல வரக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இது. ஒரு வனத்திலேருந்து இன்னொரு வனம் இவர்கள் கடந்து போனார்கள், புக்கார்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படின்னா அயோத்தி மாநகரத்திலேருந்து காட்டுக்கு போனான் இல்ல, ஒரு காட்டுல இருந்தே இன்னொரு காட்டுக்கு, இன்னொரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு, இப்படி பல காடுகளாக எம்பெருமான் புகுந்து சென்றான். பல பல காடுகளை எம்பெருமான் கடந்து சென்றான் அப்படிங்கிறதான் அங்க காட்டப்படுகிறது இல்லையா? கடைசியில தண்டகாரண்யம் வரைக்கும் போய் சேர்ந்தான எம்பெருமான். இப்ப ஆகையாலதான் இங்க சொல்றச்ச என்ன சொன்னாருன்னா, கானம் கடந்து போய் அந்த கானகத்தை கடந்து சென்றான் அப்படின்னு காண்பிக்கிறது. பல காடுகளை கடந்து சென்றான் அப்படின்னு காண்பிக்கிறார். சரி, இந்த கானத்தை கடந்து போறச்ச என்ன இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியது வெறும் மிருகங்கள் தான். கலையும் கரியும் பரிமாவுமாக இருக்கக்கூடியவைகள் தான் அங்க கானத்துல இருக்கும்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காடுகளை கடந்து சென்று எங்க போய் சேர்ந்தான் எம்பெருமான் அப்படின்னா, கடைசியா இறுதியிலே அவன் சேர்ந்த இடம் எங்க அப்படின்னா, சென்றான் வென்றி செருக்களத்து என்று ஒரு போர்க்களத்திலே போய் சேரும்படியாக இருந்தான். எந்த இடத்துல? இலங்கை, இந்த இலங்கை மாநகரத்துல இருக்கக்கூடிய போர்க்களத்திலே புக்கான் எம்பெருமான். சரி, போகிற பொழுது அவன் எதை துணையாக கொண்டான் அப்படின்னு கேட்டா அழகா தெரிவிக்கிறார். சிலையும் கணையும் துணையாக. சிலையும் கணையும், சிலைன்னு சொன்னா எம்பெருமான் பிடித்திருக்கக்கூடிய வில். கணையும், கணைகள் அப்படின்னு சொன்னா அம்புகள், எம்பெருமான் அமராத்துணியிலே வைத்திருக்கக்கூடிய இந்த அம்புகள், இவற்றையே துணையாக கொண்டு போனான் எம்பெருமான். அடடா, எம்பெருமானுக்கு துணையா வந்தாளே அங்க யார்? இளைய பெருமாள் எழுந்தருளினாரே. கானகத்திற்கு போன பிறகு சுக்ரீவன் முதலானோர் வந்தாலே இந்த எம்பெருமானுக்கு துணையாக நின்றார்களே. ஏன் இதை ஆழ்வார் சொல்லல அப்படின்னா, இவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய உடல் உறுப்பிலே ஓர் அங்கமாக பார்க்கப்பட வேண்டியவர்களே தவிர, இவர்களுக்கு தனித்து ஒரு துணையாக சொல்லக்கூடிய தகுதி இருக்குன்னு நினைக்கல. வகையிலத்தான் ஆழ்வார் எதை சொல்றாருன்னா, தான் வில்லை கொண்டு சென்றான், தான் அம்புகளோடு சென்றான் துணையாக எம்பெருமான்னு வார்த்தை சொல்ற. தனித்து ஒரு துணையா நினைக்கல. லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் லக்ஷ்மணன் ராமனுக்கு வசப்பட்டவனாக இருக்கிறவன். ஆகையாலே ராமனுக்கு வசப்பட்டவனா, ராமனுடைய வலது கையாக நிற்கக்கூடியவனாக எப்பொழுதும் லக்ஷ்மணன் விளங்கி நிற்கிறபடியாலே அந்த லக்ஷ்மணனை தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆயிடுது. சரி, சுக்ரீவன் விபீஷணன் இவர்களெல்லாம் முதலானவர்கள்லாம் உதவி பண்ணாலே அப்படின்னா அவர்களையே சொல்லல அப்படின்னு கேட்டா அதற்கு காண்பிக்கிறார் ஆச்சரியமா. ஸ்ரீராமாயண யுத்தகாண்டத்துல தெரிவிக்கிறார் அழகா. ராம லக்ஷ்மண குப்தா சா சுக்ரீவேன ச வாகினி பபூவ துர்தர்ஷ
தரா சர்வைரபி சுராசுரைஹி. இந்த யுத்த காண்டத்துல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சுக்ரீவனோடு கூடி இருக்கக்கூடிய அந்த குரங்கு படை இருக்கிறதே, அது ராமனாலும் லக்ஷ்மணனாலும் காக்கப்பட்டதாக நிற்கக்கூடியது. இந்த சுக்ரீவன் தன்னுடைய குரங்கு படைக்கு ஆணையிட்டான், அடே எல்லாரும் அவாவா இந்தந்த திக்குல இருந்தும், தெற்கு திக்குக்கு நீ, வடக்கு திக்குக்கு நீ அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வானரங்களுக்கு எல்லாம் பொறுப்பை கொடுத்து ராமலக்ஷ்மணர்களை காப்பாற்றணும், அதான் நம்முடைய டியூட்டி அப்படின்னு ஒவ்வொரு குரங்குக்கா ஆணையிட்டான். ராத்திரி ஆச்சு, குரங்குகள் எல்லாம் அதாவது அந்தந்த திக்குல இருந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு குரங்கு இன்னொருக்கு சொல்லிட்டு, அப்பா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரா மாதிரி இருக்கு, நீ கொஞ்ச நாளை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் கண் அசந்துட்டு வந்துடுறேன். அந்த குரங்கு தூங்க போச்சு. அடுத்தது ஒண்ணு சொல்லித்து, அந்த வானர சைன்யம் அடுத்தது சொல்லித்து. இப்படியே சொல்லி சொல்லி ஒன்னொன்னா போய் கடைசியில 2 பேர் மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்காள். யாராதுன்னு பார்த்தா இந்த ராமலக்ஷ்மணர்கள் தான். ஆணையிட்ட சுக்ரீவனும் உறங்கிட்டான், ஆணைக்கு வசப்பட வேண்டிய குரங்குகளும் உறங்கி போந்தன. இவர்கள் எல்லாரையும் சேர்த்து காப்பதாக யார் இருக்கா அப்படின்னா எம்பெருமான் தான் இருக்கான். அது எப்படிப்பட்டவனா இருக்கான் அவன் அப்படின்னா, எல்லா இமையோர்களாலும் அசுரர்களாலும் அழிக்க ஒண்ணாததா இருந்தது அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். எம்பெருமானாலே காக்கப்பட்ட படம் இருக்கு, யாராலையும் அழிக்க முடியாதபடி இருக்கு. இது யார் சொல்றா? அழகா சுகன் சாரணன்ற ஒற்றர்கள் போய் ராவனிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படிப்பட்டதாக எம்பெருமான் இவர்களை அத்தனை பேரையும் காத்தான் அப்படின்னு சொல்றா போலே. இப்ப எம்பெருமானுடைய ரட்சிய வர்க்கத்திலே காப்பாற்றப்படக்கூடியவர்களே இவர்கள் எல்லாம் சேர்ந்தவர்களே ஒழிய எம்பெருமானுக்கு துணையாக நிற்பவர்கள் அல்லர். அயாலே எதை துணையாக பற்றினான் எம்பெருமான்? தன்னுடைய வில்லையும் அம்புகளையுமே துணையாக பற்றி கொண்டு சென்றான் எம்பெருமான் அப்படின்னு காண்பிக்கிறார். வென்றி செருக்களத்து சென்றான் அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய போர்க்களத்திலே எம்பெருமான் புக்கு நின்றான். இங்க பாருங்க, இங்க அழகான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. கலையும் கரியும் பரிமாவும் தெரியக்கூடிய கானத்தை கடந்து வென்றி செருக்களத்திலே புகுந்தான். அப்ப அங்க என்ன இருக்கு கானகத்திலே அப்படின்னு பார்த்தா அங்க மிருகங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த போர்க்களத்துல போனா என்ன இருக்கு? அங்க மனிதர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். மிருகங்களை கண்டுதான் இவனுக்கு ஆபத்து ஏற்படும், மனிதர்களை அது பாஞ்சிடும், கடிச்சிடும், இல்ல அவர்களை கொன்னுடும்னு ஒரு பயம் ஏற்படும். மிருகங்களுக்கு தான் அப்படி இருக்கும் தன்மைகள். ஆனா அந்த மிருகங்கள்கிட்ட ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லையா, அது ஒண்ணும் இவனை துன்புறுத்தலையா, அது பாட்டுக்கு வழிவிட்டுதான். இப்ப எம்பெருமான் அங்கெல்லாம் கடந்து வந்துட்டான். ஆனா எங்க இந்த மனிதர்கள் மிக தாழ்ந்திருக்கக்கூடிய இவர்கள் அரக்கர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலேதான் எம்பெருமான் துன்பத்தை அனுபவிக்கும்படியாயிற்று, போர்க்களத்துக்கு செல்லும்படியாக ஆயிற்று. ரொம்ப உயர்ந்த அர்த்தம் ஒண்ணு தெரியறதுல இருந்து, இந்த மிருகங்கள்னா தனக்கு பசின்னா தான் வேட்டையாடும், அதற்கும் ஒரு தர்மங்களை வச்சுட்டு இருக்கு. அந்த மனுஷனுங்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஆசை, பேராசை, பொறாமை, இந்த குணங்கள்லாம் மிருக குணங்களாக மாறி, இந்த மிருகமான குணங்களாக மாறி இவன் செய்யக்கூடிய தகாத செயல்கள் அப்படி நிற்கின்றனன்னு தெரிகிறது. இப்ப அந்த போர்க்களத்திலே புகுந்தான். மனிதர்கள் எல்லாம் இருந்து சண்டை போடக்கூடிய போர்க்களத்திலே புகுத்து நின்றான் எம்பெருமான். புக்கு நின்ற பிறகு அங்க என்ன செய்தான்? மலை கொண்டலை நீர் அணை கட்டி. இந்த போரச்சே இலங்கைக்கு எம்பெருமான் ரொம்ப அற்புதமான அணையை கட்டுகிறானா. கடலிலே அப்படி நீரிலே அமிழ்ந்து போகக்கூடிய மலைகளை கொண்டு அணை கட்டுகிறான். அழகா தொண்டரைப்பொடி ஆழ்வார் தம்முடைய திருமாலை திவ்ய பிரபந்தத்துல காட்டி அருளுகிறார். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன்னு வார்த்தை சொல்றார். குரங்குகள் எல்லாம் மலையை தூக்கி கொண்டு வந்து போட்டு நிற்கின்றன. இதை பார்த்தா அணிலும் கூட ஓடி வந்து கைங்கரியம் பண்ணித்தான். என்ன நீங்க எவ்வளவு ஸ்லோவா பண்றீள்? எம்பெருமானுக்கு எப்ப மலையை கட்டி அதாவது எப்பொழுது அவனுக்கு பாலத்தை கட்டி முடிக்கிறது? எம்பெருமான் போய் சேர வேண்டாமாங்க? நான் பண்றேன் பாருங்க வேகமா அப்படின்னு சொல்லி வேக வேகமா அணில் ஓடி போய் கடல்ல புரண்டு நேரா குளித்து ஓடி வந்து நேரா மணலிலே புரண்டு திருப்பி கடலுக்குள்ளே ஓடி தன்னுடைய உடம்பிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மண் துகள்களை எல்லாம் உதிர்த்து மீண்டும் ஒரு குளியலிட்டு மீண்டும் மணலுக்கு ஓடி வந்து புரண்டிட்டு திருப்பி மீண்டும் கடலுக்கு போய் தன்னுடைய உடம்பை உதிர்த்து அங்க உடம்பில இருக்கக்கூடிய மணல்களை எல்லாம் உதிர்த்து நின்றது அணில்கள். குளித்துத்தாம் புரண்டிட்டோடி சரமிலா அணிலும் போலே. சரமில்லாத அணிலும் போல் கூட இல்லையே அடியேன்னு வார்த்தை சொல்றாரே ஆழ்வார். நாமெல்லாம் எம்மாத்திரம் அந்த பகவத் கைங்கரியத்துல பார்க்கறச்சு அந்த அணிலுக்கு அந்த பாவம் இருந்தது.
பாவசுத்தி இருந்தது எம்பெருமானிடத்துல. எவ்வளவு ஆச்சரியம்! அந்த கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தது. இப்ப சரி, இந்த பெரிய அணை கட்டுகிறான் எம்பெருமான். அந்த அணையை கட்டி மதில் நீர் இலங்கை வாளரக்கர் தலைவன். மதில் சூழ்ந்து இருக்கக்கூடியது, நீர் சூழ்ந்து இருக்கக்கூடியது, ரெண்டும் அரணா இருக்கு அந்த இலங்கை. அந்த இலங்கைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், மகா பாபியாக இருக்கக்கூடிய ராவணன். அவனுடைய தலைப்பத்தறுத்து, அவனுடைய தலைகள் 10ஐயும் அறுத்து போந்தான் எம்பெருமான். அவன் எப்படி இருந்தான்? செருக்கிலே நின்றான். நான் தான் சிவனுடைய பக்தனாச்சு, அங்கே வரம் பெற்று பலவற்றை வாங்கினேனே, ஒரு வாளை பெற்றேனே நான் தான். ஆகையாலே அதையே நம்பி நான் இருக்கலாமே, எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு இருக்கிறச்சே, எம்பெருமான் அவனுடைய செருக்கை அழித்து அவனை 10 தலைகளையும் அறுத்து போந்தான் எம்பெருமான். அறுத்து அதுக்கப்புறம் சொல்றார் உகந்தான், தலை 10 அறுத்து உகந்தான். அவனுடைய தலைகள் 10ஐயும் அறுத்து எம்பெருமான் உள்ளத்திலே உகப்போடு கூடி நின்றான். ஏன்? சீதா பிராட்டி கிடைச்சிட்டாங்கிறதுக்காகவா? ராவணன் தானே அபகரிச்சான், அந்த ராவணனை வதம் பண்ணேன் தானே, சீதைக்காகத்தானே வதம் பண்ணேன். ஆகையாலே எம்பெருமான் உகந்தானான் இல்லைன்னுடா ஆச்சாரியர்கள்லாம். எதனாலே என்ன? அப்பா, தேவர்கள் எல்லாம் தாங்கள் இழந்த அரசை பெற்றார்களே, ராவணன் சிறைபிடித்திருக்கக்கூடிய கன்னிகைகள் எல்லாம் விடுதலை பெற்றார்களே, அதற்கு மேலே ரிஷிகள் கூட பயமில்லாம தங்கள் ஆசிரமத்திலே அமர்ந்து கொண்டு அழகாக தபஸ் செய்ய அவர்கள் ஆரம்பிக்கிறார்களே, எந்த இடையூறுகள் இல்லாமல் இந்த ராட்சசன் ஒழிஞ்சாம்பா, நம்ம எல்லாம் நிம்மதியா தபஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசையோட பண்ண ஆரம்பிச்சாலே அவர்கள் எல்லாம். இதை கண்டு எம்பெருமான் உகந்தான். இதற்காகத்தான் எம்பெருமான் உகக்கிறான். எம்பெருமானுக்கு எப்ப ஆனந்தம்? அடியார்களுக்கு, தன்னை ஆசிரயித்தவர்களுக்கு ஒரு வாழ்ச்சின்னா அது கண்டு எம்பெருமான் சுகிக்கிறான், பேரானந்தம் அடைகிறான். அதைத்தான் இங்க கொண்டாடி காண்பிக்கிறார். உகந்தான். அப்படி உகந்தவனாக இருக்கக்கூடிய பகவான் எங்க இருக்கான்? அவதாரம் முடிச்சாச்சு, ஸ்ரீ ராமாவதாரத்துல போய் நாம எல்லாம் சேவிக்கிற பாக்கியம் இல்லை. அந்த எம்பெருமான் எங்க இருப்பான்? உகந்தான் சாலக்கிராமம் அடைநெஞ்சே. அப்படி அடியார்களுடைய இடையூறுகளை எல்லாம் போக்கி ராவணனை தலையறுத்து போட்ட எம்பெருமான் உகந்து வர்த்திக்கக்கூடிய திவ்ய தேசம் எது அப்படின்னா திருச்சால கிராமம். ஏன்? ஸ்ரீ ராமாவதாரத்திலே தன்னோடு கூடியிருக்கக்கூடியவர்களுக்காக எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரத்திலே உதவி பண்ணான். ஆனா பிற்பாடர்களாக இருக்கக்கூடியவர்கள், பின்னானாரும் தொழக்கூடியவர்களாக நாமெல்லாம் அப்புறம் ராமாவதாரத்துக்கு எவ்வளவு பின்னே பிறந்தவர்கள், ராமாவதாரத்தை இழந்தவர்கள் நாமெல்லாம். இப்ப நமக்கு அந்த கிருபை எப்படி பண்ணி அருளுகிறான் அப்படின்னா, இந்த சால கிராமத்திலே எழுந்தருளிருந்து எம்பெருமான் கிருபை செய்கிறான். அப்படி பின்னானார்களும் கொண்டாடும்படியாக சால கிராமம் அடைநெஞ்சு, இந்த சால கிராமத்திலே உரையக்கூடிய எம்பெருமானை அடைய பாராய் ஏ மனசே அப்படின்னு மனசை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் சொல்லி போருகிறார் திருமங்கை ஆழ்வார். நாமும் அந்த திருமங்கை ஆழ்வார் காட்டி இருக்கக்கூடிய அர்த்த விசேஷத்தை உள்வாங்கி நிற்போம். ஏற்கனவே சொல்லிட்டேன், சாலக்கிராமம் போக முடியலன்னா கூட வருத்தப்பட வேண்டாம். ஒரு சுவாமி சொன்னார், சாலக்கிராமம் புறப்பட்டு போய் கிளம்பணும்னு நினைச்சிட்டார். ஐயோ, அது பெரிய யாத்திரை, ரொம்ப கஷ்டமா இருக்கும், அங்க ஏற முடியாது, எல்லாம் சிரமம்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், சாலக்கிராமம் அடைநெஞ்சு அடை மனசேன்னு தான் சொல்லிட்டார். இப்ப மனசால சாலக்கிராமத்தை தியானிக்கிறேன், அதுவே அடியன் பெற்ற பாக்கியம் அப்படின்னு கொண்டாடும்படியா இருக்கலாம். முடிந்தவர்கள் நேராக சென்றும் சேவித்து பாக்கியம் பெறலாம். சாலக்கிரமாகிற திவ்யதேசத்தை, அற்புதமான திவ்யதேசம், அடியனுக்கு கிடைச்சிருக்கிற பரம பாக்கியம். அந்த திவ்யதேசத்தை எம்பெருமானை தொழுது நிற்பது, அங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார்களோடு சேர்ந்து சேவித்திருப்பது, பரம பாக்கியம் கிடைச்சது அடியனுக்கு. அது போல உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேணும். அடுத்தது 2வது பாசுரத்திலே அற்புதமா காட்டியருள்கிறார். கடம் சூழ் கரியும் பரிமாவும் ஒலிமாந்தேரும் காலாளும் உடன் சூழ்ந்தெழுந்த கடியிலங்கை பொடியா வடிவாய்ச் சரம் துறந்தான். இடம் சூழ்ந்தெங்கும் இருவிசும்பில் இமையோர் வணங்க மனம் கமழும் தடம் சூழ்ந்தெங்கும் அழகாய சால கிராமம் அடைநெஞ்சு. இதுலயும் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீ ராமாவதாரத்தை தான் காட்டியருளுகிறார். ஏ மனசே நெஞ்சே, கடம் சூழ் கரியும் பரிமாவும் ஒலிமான் தேரும் காலாடும். மத நீரை உடைத்தாக, கடம் சூழ் அப்படின்னா மத நீரை உமிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கரி, அப்படி யானை இருக்கு.
இந்த யானையும், பரிமாண சன குதிரை, ஒலிமான் தேரும், ஓசையுடன் நடக்கக்கூடிய தேரும், அதற்கு மேலே காலாடும் அப்படின்னா காலாட்களும் அப்படின்னு சொல்ற. உடன் சூழ்ந்து எழுந்த, இது ஒன்றாக திரண்டு கலர்ந்து எழுந்த கடி இலங்கை பொடியா, பாதுகாப்பு நிறைந்த இலங்கை துகளாகும்படி வடிவாய் சரம் துறந்தான். கூர்மைமிக்க வாயுடைய அம்புகளாலே எம்பெருமான் ராமபிரான் எய்தினான். இருவிசும்பில் இமையோர், மேல இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இடம் சூழ்ந்து எங்கும் இம்மனலகம் முழுவதும் பரவி நின்று வழிபட, மனம் கமழும் தடம் சூழ்ந்து, பூக்களின் மனம் வீசுகின்ற குளங்களாலே சூழப்பட்ட எங்கும் அழகாகி எல்லா புறங்களிலும் அழகுடையதாக இருக்கக்கூடிய சால கிராமம் அடை, என் மனசே அடை நெஞ்சே அப்படின்னு காண்பிக்கிறார். இந்த பாசுரத்திலையும் ஆழ்வார் தொடர்ந்து சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுபவம் தான். அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, போன பாசுரத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வரும்படியா இருக்கு. அப்படின்னா போன பாசுரத்திலே ராவணனை தலையறுத்தான் எம்பெருமான் அப்படின்னு சாதித்து அருளினார். இப்ப இந்த பாசுரத்திலே அந்த தலையறுப்பதற்கு உறுப்பாக அவனோடு சென்று படையெடுத்தானே எம்பெருமான், அந்த படையெடுப்பை சொல்லுகிறார். அப்ப எது முதல்ல வந்திருக்கணும்? இப்ப இந்த பாசுரத்தை சொல்றதுதான் முதல்ல வந்திருக்கணும். எது ரெண்டாவது வந்திருக்கணும்? போன பாசுரத்தை தலையறுத்தான்னு சொன்னது ரெண்டாவது வந்திருக்கணும். ஆனா ஆழ்வாருக்கு முதல்ல தலையறுத்தான்னு சொன்னது ஞாபகம் வந்தது, அதருளி செய்தார். அதன் பிறகு அதற்கு உறுப்பாக எம்பெருமான், அதற்காக காரணமாக அவன் படையெடுத்து சென்றானே, இலங்கையிலே போர் புரிந்தானே, அதை பற்றி அருளி செய்கிறார் இந்த இரண்டாவது பாசுரத்துல. எதை போல அப்படின்னா, நாம ஒரு விஷயத்தை சட்டுன்னு முதல்ல சொல்லிடுவோம். நம்பெருமாள் ஆஸ்தான மண்டபத்துல எழுந்துள்ளதா இருப்பாரு, என்ன ஆச்சரியம் தெரியுமா அப்படின்னு கொண்டாடிடுவான். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பார்த்தா அந்த ஆஸ்தான மண்டபத்தை விரும்பிப்பான். உடனே ஒருத்தர் சொல்லுவார், அது இருக்கட்டும், நம்பெருமாள் அந்த ஆஸ்தான மண்டபத்துக்கு வருவதற்காக திருவீதி உலா அருளினார் பாள் எப்படி தெரியுமா இருந்தது? வல்லார் ஆடினா போலே எல்லாரும் ஈடுபடும்படி உலாவி அருளி, வடிவனை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொண்டு எம்பெருமான் உலாவி அருளி திருவீதி உலா அருளினான். அதன் பிறகு அதை வர்ணிப்பான். இப்ப திருவீதி உலா அருளின பிறகுதான் நேரா எம்பெருமான் ஆஸ்தான மண்டபத்துல எழுந்துள்ளுகிறான். ஆனா ஒரு ஆசையில முதல்ல ஆஸ்தான மண்டபத்துல எழுந்துள்ளினான்னு சொன்ன பிறகு, அதன் பிறகு அவன் வந்ததை வர்ணிக்கிறா போலே இந்த இடத்துல போன பாசுரத்துல அறுத்துகந்தான், தலையறுத்துகந்தான்னு வர்ணிச்ச பிறகு இரண்டாவது பாசுரத்துல எம்பெருமான் எப்படி சென்று படையெடுத்தான்ங்கிறத காட்டியருளுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்துல. கடம் சூழ ஆரம்பிச்சு சரம் துறந்தான் அப்படின்னு சொல்றது இது என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, எப்படி வால்மீகி முனிவரானவர் ராவனுடைய முதல் நாள் படையெடுப்பை, ராவணன் முதல் நாள் எப்படி படையெடுத்து சென்றான், அதாவது ராவனிடத்திலே பெருமான் படையெடுத்து எப்படி சென்றான்ங்கிற முறையில இவரும் அருளி செய்கிறார் இந்த இடத்துல. இது எப்படி இருக்குன்னார், கடம் சூழ் அப்படின்னா மத ஜலத்தை உமிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரிய யானை, பெரிய ஒரு மலையானது வடிவெடுத்து நடந்தாற் போல இருக்கக்கூடிய யானை கூட்டங்கள், ஒரு யானை இல்லை யானை கூட்டங்களாக இருக்கக்கூடியது. அதற்கு பின்னே பார்த்தா குதிரை கூட்டங்களாக தொடரக்கூடியது. அதற்கும் பின்னே பார்த்தா பெருமுழக்கத்தோடு நகரக்கூடியதாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேர்கள் என்ன, அதற்கும் பின்னே பார்த்தா பெரிய காலாட்படைகள் என்ன, இவை எல்லாற்றையும் அப்படி இவைகள் அனைத்தும் ஒன்றாக கூடி கிளர்ந்தெழுந்து இருக்கக்கூடிய அரணுடைய இலங்கை. கடின்னு சொல்ற பதம் இந்த இடத்துல பாதுகாப்புன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பாதுகாப்பா இருக்கு. அந்த இலங்கை என்ன பண்ணா பெருமான்? பொடியா வடிவாய் சரம் துறந்தான். இலங்கையை பொடி போல ஆக்கிய, பொடி பொடியா ஆக்கினான்னு சொல்லுவாங்க வழியோ. மஞ்சள் இருக்கு, மஞ்சளை தூள் தூள் ஆக்கினா மஞ்சள் பொடின்னு சொல்றோம். அத போல இலங்கையை பொடி பொடியாக்க ஆக்கினான். சாம்பல் பொடி போல ஆகும்படியா, சாம்பல் பொடி போல ஆக்கிட்டான் எம்பெருமான். எப்படி அப்படின்னா கூர்மையான வாயுடைய தன்னுடைய அம்புகளாலே அப்படி ஆக்கினான் என்று காட்டி அருள்கிறார் இந்த இடத்துல. இது எப்படி போல ஆச்சு, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னா, சீதா பிராட்டியாருடைய சாபம். இலங்கையானது அழிந்து போக வேண்டும் அப்படின்னு சீதா பிராட்டி சாபம் எடுக்கிறார் சுந்தரகாண்டத்துல. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. எதை போல போனோம்? லங்கேயம் அதாவது லங்கேயம் ஸ்மசான சதுருஷ பவேத்து என்று வார்த்தை சொல்றார். இந்த லங்கேயம் ஸ்மசான சதுருஷி பவேத்து, இந்த லங்கையானது எப்படி ஆகட்டும் அப்படின்னா ஸ்மசானத்திற்கு
சமமானதாக ஆகட்டும், சுடுகாட்ட போல ஆகட்டும். சுடுகாடுன்னு சொல்றோமே, இறந்தவர்களை எரிக்கக்கூடிய பூமி அந்த சுடுகாடு, அதை போல இந்த இலங்கையானது ஆக கடவது என்று அசோகவனத்துல இருக்கக்கூடிய சீதையிட்ட சாபம். அது இன்னும் விவரிக்கிறார் அழகா. எப்படி இருக்கு அப்படின்னா, சீக்கிரத்துல இந்த இலங்கை என்ன ஆக போறது அப்படின்னு பிராட்டி சொல்றா. ஈம புகையினால் கலங்கிய வழிகளை உடையதும் கழுகு கூட்டங்களினாலே கலங்கியதுமான சுடுகாட்டை போலே ஆகும். கழுகுகள்லாம் சூழ்ந்து சூழ்ந்து இறந்தவர்கள் உடைகளை எடுத்துக்குமே, உடல்களை எடுத்து தின்னுமே, கொத்தி தின்னக்கூடியதா இருக்குமே, அதை போல சுடுகாட்டாக இந்த இலங்கை மாற வேண்டும் என்று பிராட்டி சாபம் கொடுத்தா போலே பொடியா வடிவாய் சரம் துறந்தான். பொடி பொடியாக இலங்கை மாநகர் ஆகும்படியாக எம்பெருமான் தன்னுடைய அம்புகளாலே ஆக்கி போந்தான் என்று காண்பிக்கிறார். அதற்கு மேலே பிற்பாட்டாலே பிற்பகுதியாலே சாலக்கிராமத்தை வர்ணிக்கிறார் ஆழ்வார். சக்கரவர்த்தி திருமகனை அனுபவிச்ச ஆழ்வார், இடம் சூழ்ந்தெங்கும் இருபு சொம்பில் இமையோர் வணங்க மனம் கமழும். ரொம்ப ஆச்சரியமா காண்பிக்கிறார். மனுல இருக்கக்கூடிய எல்லா இடமெங்கும் பரவி இருக்கக்கூடிய சொர்க்கத்துல அப்படி பரப்பை உடைத்தா இருக்கக்கூடிய சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்கள் வந்து வழிபடும்படியான பெருமையை உடையது இந்த சாலக்கிராமம். சாலக்கிராமம் ஏதோ இங்க இருக்கிற மனுஷாலாம் யாத்திரையா போய் சேவிக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்கோ. பெரிய பரப்பை உடைத்தா இருக்கக்கூடிய சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்களே வந்து தொழக்கூடிய பூமி எது? திரு சாலக்கிராமம். அப்படிப்பட்ட திவ்யதேசம் அந்த சாலக்கிராமம் என்று காண்பிக்கிறார். சாலக்கிராமத்துல என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? மனம் கமழும் தடம் சூழ்ந்தெங்கும் அழகாய சாலக்கிராமம். மனம் கமழும், நறுமணம் கமழ்ந்து இருக்கக்கூடிய, மிக அழகாக இருக்கக்கூடிய பல புஷ்பங்கள் எல்லாம் நறுமணத்தை கமழ்ந்து இருக்கக்கூடிய புஷ்பங்கள். அந்த அழகான புஷ்பங்களை உடைத்தா இருக்கக்கூடிய அழகான திருக்குளங்கள், அந்த குளங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அங்கங்க அழகான திருக்குளங்கள் நிரம்ப பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட திரு சாலக்கிராமம், ஸ்ரீ சாலக்கிராமம். அந்த சாலக்கிராமத்தை நெஞ்சே அடையப்பாராய். அப்படிப்பட்ட திவ்யதேசத்தை போய் அடைந்து உய்யப்பாராய் என்று தன் நெஞ்சை பார்த்து சொல்லும்படியான ஒரு வார்த்தை இது இரண்டாவது பாசனத்திலே காட்டி விடுகிறார். மூன்றாவது பாசனம், குலவு திரையும் குலவரையும் ஊழி முதலா எண்டிக்கும் நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான் வென்றி விரல் ஆழிவலவன் வானோர் தம் பெருமான் மறுவா அரக்கற்கு எஞ்ஞான்றும் சலவன் சலம் சூழ்ந்தழகாய சாலக்கிராமம் அடைநெஞ்சே. இந்த பாசுரத்திலையும் ஆழ்வார் ரொம்ப அற்புதமா ஸ்ரீராம அவதாரத்திலே தீயவர்களை எப்படி எம்பெருமான் அழித்து நின்று அந்த அழித்தபடியாலே அவனுடைய பரத்துவம் வெளிவந்து காட்ட அந்த பரத்துவத்தை போற்றி நிற்கிறார். யார் தெரியுமா பரத்துவத்தை கண்டுபிடிச்சு போற்றினா? எம்பெருமான். இவன் தான் பரமாத்மா. இவன் சாதாரண மனிதனாக பிறந்த ராமன்னு சொல்வதற்கில்லை. இவன் உலகத்தை எல்லாம் படைத்து ரட்சித்து அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற சர்வேஸ்வரன் என்று அறுதியிட்டார்களே. யார் அவர்கள்? மூவர் அறுதியிட்டார்கள். யார் யார் அப்படின்னா பெண் பிள்ளைகள். பெண்கள் அறுதியிட்டா, மனைவிமார்கள் அறுதியிட்டா, கணவன்மார்கள் அறியாதவர்களாக அழிந்து போனார்கள். ஆனா இந்த பெண்கள் அறுதியிட்டார்கள். யாரு? மண்டோதரி, தாரை, சூர்பனகை என்று சொல்லக்கூடிய இவர்கள் அறுதியிட்டார்கள். இவனே பரமாத்மா, இவனே பரம்பொருள் அப்படின்னு அறுதியிட்டார்களே. அந்த பரத்வத்தை இந்த பாசுரத்திலே அற்புதமா அனுபவிக்கிறார் ஆழ்வார். இந்த மூன்றாவது பாசுரத்திலே இதுல தெரிவிக்கிறார், உலவு திரையும் குலவரையும் ஒளி முதலா எந்திக்கும். உலவு திரையும் குலவரையும். உலவு திரை அப்படின்னா அலை எரியும்படியாக இருக்கக்கூடிய, மலைகள் உடைத்தாய் இருக்கக்கூடிய அந்த கடல் இருக்கு. அதற்கு மேலே குலவரை அப்படின்னா குலமலைகளும் கூட. ஊழி முதலா எந்திக்கும் காலம். ஊழினா ஊழி காலம்ங்கிறது காலம். அது முதலாக இருக்கக்கூடிய 8 திக்குகளுமாக இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும். அதற்கு மேலே நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான். சந்திரனும் சூரியனும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இருளுமாக இருக்கக்கூடிய, இது எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படின்னா இதெல்லாம் எம்பெருமானுக்கு பிரகாரமா இருக்கு. எம்பெருமான் இவற்றுக்கு பிரகாரியாக நிற்கிறான். அப்ப இவையா எல்லாமாக நிற்கக்கூடிய எம்பெருமான். வென்றி விரல் ஆழிவலவன் அப்படின்னா வெற்றியையும் பலத்தையும் உடையத்தக்க சக்கரத்தை வளர்த்திருக்கையில் உடையவன். வானோர்தம் பெருமான். பிரம்மன் முதலான தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். எஞ்ஞான்றும் மறுவா அரக்கற்கு சலவன். எக்காலத்திலும்
தன்னை அடையாத அரக்கர்கள் இருக்காலே, அந்த அரக்கர்களுக்கெல்லாம் எம்பெருமான் சலவன் பகைவனாகவே எழுந்தருளி இருக்கார் எப்பொழுதுமே. சலம் சூழ்ந்தழகாய, நீரால் சூழப்பட்டதாக, சலம்னா ஜலம், ஜலத்தாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த சால கிராமம் அடை, ஸ்ரீ சால கிராமத்தை என் நெஞ்சமே அடை அப்படின்னு வார்த்தை சொல்றார். உளவு திரையும் குலவரையும் அப்படின்னா அலையெறியும்படியாக இருக்கக்கூடிய திரை அப்படின்னா அலைகளை உடைத்தா இருக்கக்கூடியதான கடல். என்ன பெரிய முழக்கத்தோடு கூடி இருக்கக்கூடிய கடல். கடல்ல போய் இன்னும் பாருங்க எப்படி முழக்கமா இருக்கும் பாருங்க. இப்படி அலை வந்து எரியறச்சே பார்த்தா தெரியும் நமக்கு. அதற்கு மேலும் குலவரை, பெரிய பெரிய மலைகள் முதலா இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொருள்கள். அது முதலா அப்படின்னா ஊழி முதலா எந்திக்கும், ஊழி காலத்திலே அறியப்படும் எல்லா பொருள்களையும் தன் நகத்தே வைத்திருக்கக்கூடிய 8 திக்குகள். ஏதோ நமக்கு தெரிஞ்ச தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு மட்டும் இல்லை, தென்கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு இல்லையா, வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய இந்த 8 திக்குமாக இந்த எல்லா பொருளுமாக என்ன பண்றான் எம்பெருமான்? நின்றான். அது மட்டும் இல்ல, நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான். ஏதோ கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய சந்திரனாகட்டும், கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய சூரியனாகட்டும், ஏன்னா அவர்களுக்கும் பிரளய காலத்திலே அழிவுண்டு. இவர்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய என்னது? இருள். அப்ப நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான். இப்படி எல்லாமாக எம்பெருமான் நின்றவனாக இருக்கிறான். அது எப்படி எம்பெருமான்? கடலா, மலையா, நிலவா, அதற்கு மேலே எம்பெருமான் சூரியனாக இருளாக எப்படி இருக்கிறவனாக சொல்ல முடியும்? கடல்னு சொல்லணும், மலைன்னு சொல்லணும், நிலவுன்னு சொல்லணும், சூரியன்னு சொல்லணும். இப்படி எல்லாமாக நின்றான். எம்பெருமானே கடலா நிற்கிறான், எம்பெருமானே மலையா நிற்கிறான், எம்பெருமானே நிலவாக நிற்கிறான். எப்படி ஆழ்வார் சொல்லலாம் அப்படின்னா பிரகார பிரகாரி சம்பந்தம். அப்படின்னா எம்பெருமானை விட்டு பிரிக்க முடியாதபடியாக இருக்கக்கூடியவைகள். நமக்கு என்ன விசிஷ்ட அத்வைதம்னு பேர் நம்ம சித்தாந்தம். அத்வைதம் தான், ஒன்றுதான், சயேகா, அவன் ஒருவன் தான், சர்வேஸ்வரன் எம்பெருமான் தான். ஆனா அவனோடு கூடிய பிரிக்க முடியாத 2 இருக்கு. என்னென்ன? சித்தாகிற ஆத்மாக்களும் அச்சேதனங்களாக இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்கள். அப்ப எம்பெருமானோடு பிரிக்க முடியாத 2ம் இருக்கு. அப்ப எம்பெருமானுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? பிரகார பிரகாரி சம்பந்தம். அவனை விட்டு இவைகள் இல்ல, இவைகளை விட்டு எம்பெருமான் இல்லை. ஆகையாலதான் நாராயணன் அப்படின்னு சொல்ற. நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய், நாரணனே நீ என்னை அன்றியிலைன்னு ஆழ்வார் வார்த்தை சொன்ன. பெருமானே நான் உன்னை விட்டு இல்லை, அதை போல நீயும் என்னை விட்டு இல்லை. நீ என்னை விட்டுட்டேன்னா நாராயண பதம் போச்சு, உனக்கு அர்த்தமே போயிடும், நிக்காது அந்த நாரபதம். என்னையும் சேர்த்துதான் நாரபதத்துல இருக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்றா போலே. இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பதங்களும் எப்படி இருக்கு? எம்பெருமானுக்கு ஷரீரமா இருக்கு. ஆகையாலதான் ஷரீரி சம்பந்தம்னு பேர். எம்பெருமானுக்கு உடலாக இருக்கக்கூடியவைகள், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராக எம்பெருமான் இருக்கிறான் இந்த எல்லா பதார்த்தங்களுக்கும். ஆகையாலத்து நிலவுன்னு பார்த்தா, சூரியன்னு பார்த்தா எம்பெருமானுடைய சரீரம் அது ஒண்ணு. எம்பெருமானுக்கு பிரகாரமா இருக்கு, அவனை விட்டு பிரிக்க முடியாதபடி இருக்கு. ஆகையால பார்த்தா எம்பெருமானே சொல்லணும். கை வந்ததுன்னு சொல்லுவோமா? மனுஷன் வந்தான்னு சொல்லுவோம். மனிதனில் ஒரு பாட்டு தானே அந்த கை காலு எல்லாமே. அத போல பகவானுக்கு ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய, ஒரு பிரகாரமாக இருக்கக்கூடியதுதான் இவை அனைத்தையும் என்று கொண்டாடி காண்பிக்கிறார். இருளுமாய் நின்றான் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். அப்ப இவை எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டவன். தீயாய் காலாய் நடுவானாய் எம்பெருமான சொல்லக்கூடியதாக அமைமான்னா சொல்லலாம். ஏன்? பிரகார பிரகாரி சம்பந்தத்தாலே, எம்பெருமானை விட்டு பிரிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய சம்பந்தம் சரீர ஆத்ம சம்பந்தத்தாலே சொல்ல வேண்டும்னு காண்பிக்கிறார். அதற்கு மேலே சரி இப்படிதான் இருப்பவனான, அதை தவிர தான் தன்னுடைய திருமேனியினுடைய அழகோடே கூடியிருக்கிறான் எம்பெருமான். அபராகிருதமான திவ்ய திருமேனியோட நிற்கிறான். எதை சொல்றார்? வென்றி விரல் ஆடி வலவன். அந்த அடியார்களை காப்பதற்காக துணை புரியக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சுதர்சனர்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் இருக்காரு, அவரை தன்னுடைய வலக்கையிலே ஏந்தியவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு காண்பிக்கிறார். யார் அவன்? வானோர்தம் பெருமான். வானோர் என்று சொன்னார் பிரம்மன் முதலானவர்களாக இருக்கக்கூடிய தேவர்களாலும் ஆசிரியிக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். மேல இருக்கிற தேவர்கள்லாம் நம் கண்ணுக்கு தெரியாதவர்கள். கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் என்றார் ஆழ்வார்.
நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரம்மன், சிவன், இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் என்று காண்பிச்சார். அந்த கண்களுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய அவர்களுக்கும் கூட கட்கரியவன் எம்பெருமான். அவர்கள் தான் நம் கண்களுக்கு புலப்படல, தேவர்கள் தான். அந்த தேவர்களுக்கு கண்களுக்கே புலப்படாதவன் பரமாத்மா. கட்கரிய பிரமன் சிவன் இந்திரனன் இவர்க்கும் கட்கரியவன். அதான் ஆழ்வார் ஒரே பதத்துல சாதிச்சார். கட்கிலி வேதம் சக்ஷுஷா பஷ்சதி கச்சனைனம் அப்படின்னு வேதம் சொல்லி காங்கிற பிரம்மாவுக்கும் ஈசன் சொல்லக்கூடிய சிவனுக்கும் கண்களால் காண முடியாதவன் எம்பெருமான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு பேர். அந்த கட்கிலின்னு அவனை பார்த்து சொல்லும்படியாக இருக்கிறது. நீங்க காண்பிக்கிறார் அழகா அங்கேருந்து. அப்படிப்பட்ட கண்ணுக்கு புலப்படாதவனாக இருக்கக்கூடிய பரமாத்மா வானோர் தம் பெருமான். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கும் தலைவன். இமையோர் தலைவா அப்படின்னாரு ஆழ்வார். மனிதருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. அந்த தேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. அவர்களாலும் ஆசிரியிக்கப்படுபவனாக இருக்கக்கூடியவன். மறுவா அரக்கற்கு எஞ்ஞான்றும் சலவன். ஒரு நாளும் தன்னோட பொருந்தாத அசுரத்தன்மை பெற்றவர்கள். பகவான் பரமசாத்விகன். ஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வசமாஸ்ரயக்கா. பரமசாத்விகனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பதானே அவன் முழுமுதற் கடவுளா இருக்க முடியும், பரமாத்மாவா இருக்க முடியும். அப்ப பரமசாத்விகனாக இருக்கிறவனுக்கு எதிர்த்தட்டானவர்கள் இந்த அசுரர்கள். அவர்களுக்கு ரஜோகுணம் நிரம்பி இருக்கும். அந்த தன்னோடு பொருந்தாததாக இருக்கக்கூடிய அந்த அசுரத்தன்மை உடையவர்களுக்கு எப்படி இருக்கான் எம்பெருமான் அப்படின்னா, எப்பொழுதும் அவர்களுக்கு எஞ்ஞான்றும் சதவன் அப்படின்னு காண்பிக்கிறார். எப்பொழுதும் அவனோடு பகைமையுடையவனாக இருக்கக்கூடியவன், சீற்றத்தோடு கூடியிருப்பவன் சாதிக்கிறார். இததான் திருநெடுந்தாண்டகத்திலே 6வது பாசுரத்திலே காண்பித்தருளுகிறார். அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்து அப்படின்னு காண்பிக்கிறார். அதற்கு மேலே இப்படிப்பட்ட எம்பெருமான் எங்க இருக்கான்? சலம் சூழ்ந்தழகாய சால கிராமம் அடைநெஞ்சு. இப்படிப்பட்டவன் வாழக்கூடிய தேசம் எது தெரியுமா? நீர்நிலைகளாலே சூழப்பட்டு இருக்கக்கூடிய அழகான சலம் அப்படின்னா ஜலம். அந்த ஜலம் நீரானது சூழ்ந்து இருக்கக்கூடிய அழகியதாக விளங்கி இருக்கக்கூடிய திரு சாலக்கிராமம், ஸ்ரீ சாலக்கிராமம். அந்த சாலக்கிராமத்தை நெஞ்சே ஆசிரியிக்க பாராய், அடையப்பாராய். என்ன பெரிய பாக்கியம் நமக்கு அப்படின்னு கொண்டாடுகிறார். அடுத்தது 4வது பாசுரம். ஊரான் குடந்தை உத்தமன் உருகால் இருகால் சிறைவளைய தேரா அரக்கர் தேர் வெள்ளம் செற்றான் பற்றாவரு புனல் சூழ் பேரான் பேராயிரமுடையான் இறங்கு சிறைவண்டரைகின்ற தாரான் தாரா வயல் சூழ்ந்த சால கிராமம் அடைநெஞ்சே. என் மனசே ஊரான் திரு ஊரகம்னு சொல்லக்கூடிய திவிதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியவன். குடந்தை உத்தமன் திருக்குடங்கடையிலே வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமான். ஒருகால் சிலை இருகால் வளைய அப்படின்னா தன்னுடைய வில்ல 2 பக்கமும் வளைச்சானே. தேரா அரக்கர் தேர் வெள்ளம் செற்றான். அரக்கர்களின் தேர் கூட்டத்தை அழித்தவன். வற்றா வருகுணல் சூழ் பேரான். வற்றாதபடி பெருகக்கூடிய நீரை உடைத்தான திருக்காவேரி சூழ்ந்த பேரான் என்றால் திருப்பேர் நகர் என்கிற அப்பக்கூடத்தான் அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான். 1000 பேருடையான். பல திருநாமங்கள். 1000ன்னு ஒரு சின்ன கணக்கு, ஆனா பல 1000 திருநாமங்களை உடையவன் எம்பெருமான். பிறங்கு சிறைவண்டு அறைகின்ற தாரான். ரொம்ப அப்படி நெருங்கி இருக்கக்கூடிய சிறுகளோடு கூடியிருக்கக்கூடிய வண்டுகள் இருக்கு, அந்த ஒலிக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை அணிந்தவன். தாரா வயல் சூழ்ந்த தாரான்னு சொன்னா நீர்ப்பறவைகளுக்கு தாரான்னு பேர். அந்த வயல்கள், அந்த நீர்ப்பறவைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய வயல்களால சூழப்பட்ட சாலக்கிராமம். அந்த சாலக்கிராமத்தை நெஞ்சே அடை அப்படின்னு சொல்ற. இப்ப இதுல என்ன காண்பிக்க போற அப்படின்னா, ராவண வதத்திற்கு முன்பு கரதூஷணாதிகளை எம்பெருமான் வதம் செய்தானே, அதை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்க சொல்றது இந்த பாசுரத்துல. அப்ப திவ்யதேசங்கள் பக்கத்துல அவருடைய திருவள்ளம் புகுந்து புறப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாருக்கு. திருமங்கை ஆழ்வார்னாலே திவ்யதேச பிராவண்யர். எல்லா திவ்யதேசத்தங்களையும் பிரபணராக இருக்கக்கூடியவர். எல்லா திவ்யதேச பெருமானையும் அனுபவிக்கணும்னு ஆசை கொண்டவர். ஊரான் திரு ஊரகம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். குடந்தை உத்தமன் திருக்குடந்தை உத்தமன்னு பேர் அவனுக்கு. திருக்குடந்தை திரு கும்பகோணத்துல எழுந்துள்ளிருக்கான எம்பெருமான் திருக்குடந்தையில.
ஏன் அவனுக்கு உத்தமன்னு பேரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிறவா யாரும் பிரார்த்திக்கல, எம்பெருமானே எங்களை காக்க வேண்டும் பொருட்டு நீர் இங்கே சயனிக்க வேணும், எம்பெருமானே எங்களுக்காக நீர் இந்த ஊரிலே தானும் உகந்து வர்த்திக்க வேண்டும் என்று யாரும் பிரார்த்திக்காதபடி தானே இவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவனாக, இல்ல அவர்களுக்கு விருப்பம் இருக்கோ தெரியாது, ஆனா தானே வந்து எம்பெருமான் சேர்ந்தான். உத்தமன் ஆகையாலத்தான் குடந்தை உத்தமன் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். அதுக்கு மேலே உருகால்னு சொன்னா அந்த கரண் முதலானவர்கள்லாம் இருக்காரு, கரதூஷணாதிகள் மதத்துக்காக எம்பெருமான் போறானே, அப்ப என்ன பண்றான், இருகால் சிலை வளைய, அந்த சிலையை வளைக்கிறான். அந்த வில்ல எடுத்து நான் பூட்டுக்கிறான், ரெண்டு பக்கமும் சிலை அப்படி வில்லை வளைத்து நிற்கிறான் எம்பெருமான். ஏன் அப்படி வளைச்சான் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சார். ஏன்னா வளைக்க முடியாத அசுரர்களை வளைப்பதற்காக வில்லை வளைத்தான் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படின்னா ஒரு நாளும் அடிபணியாதவர்கள் இந்த அசுரர்கள் எல்லாம், வணங்காதவர்கள் இந்த அரக்கர் கூட்டம், வணங்கா முடிகள், அவர்களை வளைக்கிறதுக்கு அவர்களை வதைப்பதற்கு தான் எம்பெருமான் இந்த சிலையை வளைத்தான், ரெண்டு பக்கத்தையும் அழகா வளைத்தான். அதை காண்பிக்கிறார் ஆச்சரியமா. அதுக்கப்புறம் தேரா அரக்கர் தேர் வெள்ளம் செற்றான். தேரா அரக்கர், ஒன்னும் தேராத கேஸ் அரக்கர்கள் எல்லாம். ஏன் அடே, நம்ம எதிர்பார்த்துக்கு யார் வரா தெரியுமா, நம்ம இடத்துல யுத்தம் பண்றதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் வருகிறான், சாக்ஷாத் பரமபுருஷன் அந்த எம்பெருமானே நம்ம இடத்துல வருகிறான், இது தெரிஞ்சிருக்க வேண்டாமோ? எல்லாம் மண்டுகள், ஒன்னும் புரியாது, அதற்கு வருது யாருன்னு தெரியாது, அவனுடைய பெருமை தெரியாது. அப்படி தெரியாத கரதூஷணாதிகளை எம்பெருமான் என்ன பண்றான், அப்படி தேர் வெள்ளம் செற்றான், அந்த அரக்கருடைய பெரிய வெள்ளம் போல பெருகி வரக்கூடிய தேர்களை எல்லாம் அழித்து போந்தான் எம்பெருமான். வற்றா வருவனல் சூழ் பேரான், வற்றாத நீர் திருக்காவேரி, என்றும் பெருகி ஓடக்கூடிய திருக்காவேரி நீர், அது பெருகி ஓடக்கூடியதாக இருக்கிறது, மேலும் மேலும் பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாக இருக்கிறதே. அந்த நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கம் மட்டும் இல்ல, திருப்பேர் நகர்னு பேர். பேரான்னு சொல்ற, திருப்பேர் நகர்னா அப்பக்கூடத்தான்னு பேர். இன்னைக்கு நம்ம போனா பக்கத்துல திவ்யதேசம் ஆச்சரியமா சேவிக்கலாம். ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருப்பேர் நகரிலே பெருமான் விட்டு இருக்கக்கூடிய அழகு என்ன அழகு, என்ன அழகு. அப்ப கூடத்தான்னு வச்சிருப்பாரு, நமக்கெல்லாம் அப்பம் அங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கும், அப்பம் கிடைக்கும், ரொம்ப ஆச்சரியம். ஸ்ரீரங்கத்துல எப்படி உற்சவம் நடக்கிறதோ அப்படி அங்கேயும் பிரம்மோற்சவங்கள் இதே திருநாள் அங்க நடக்கும். பங்குனி உத்தரம் எங்க நடக்கிறதுனா அதை போல அங்க பங்குனி பிரம்மோற்சவம் நடக்கும், தையோத்சவம் நடக்கிறதுனா அங்க அதை போல நடக்கும், மத்தியமோத்சவம் எங்கன்னா அதை போல இருக்கும். ரொம்ப ஆச்சரியம் அந்த எம்பெருமான் நடத்துறதுங்கிறது. அந்த திருப்பேர் நகரிலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் பேரான் அப்படின்னு காண்பிக்கிறார், அவனை கொண்டாடி மழுகிறார். அதற்கு மேலே பேராயிரம் உடையான் எம்பெருமான், பல பல திருநாமங்களை உடையவன், பேரும் பல பலவே அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். ஏன் எம்பெருமானுக்கு பேர் பல பல என்றால் அவன் எடுத்த அவதாரங்கள் பல பல, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் பல பல, அவனுடைய சேஷ்டிதங்கள் பல பல. ஆக இவையற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் இவற்றை சொல்லுவதற்காக நாமங்களும் பல பல தானே இருக்க வேண்டும் அப்படின்னு காண்பிச்சு அதற்கு மேலே அருளி செய்கிறார். அந்த திருநாமங்களாலே அவனுடைய எதை அனுபவிக்க போறோம், பிறங்கு சிறைவண்டு அறைகின்ற தாரான், நெருங்கி இருக்கக்கூடிய சிறகுகள் எல்லாம் அடையக்கூடிய அந்த உடைத்தான வண்டுகள் இருக்கு, அது தேன் அருந்தி முரளக்கூடிய மாலையை உடையவன். இந்த வண்டுகள் சூழ் அந்த மாலை, அந்த மாலையெல்லாம் மொய்ச்சு கொண்டு இருக்குமா. எம்பெருமானுடைய அற்புதமான திருமாலை இருக்கே, அந்த திருமாலையில வண்டுகள்லாம் மொய்த்து கொண்டு கிடக்குமா. அப்படிப்பட்ட தாரா வயல் சூழ்ந்த சால கிராமம். அப்படி தாரா அப்படின்னு சொன்னா நீர்ப்பறவைகள், அந்த நீர்ப்பறவைகள் எல்லாம் நிரம்பியதாக இருக்கக்கூடிய, மக்களும் குடியிருப்புமாக சூழ்ந்து இருக்கக்கூடிய, வயல் சூழ்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய, அதாவது ஊர் முழுசும் மக்களும் குடியிருப்பும் இருக்கிறா போல இங்க எப்படி இருக்கு சால கிராமத்துலன்னா, தாராங்கிற அந்த பட்சிகள் சூழ்ந்து இருக்கு, அதை போல அங்க வயல்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கு. இப்படிப்பட்ட ஸ்ரீ சால கிராமத்தை அடைநெஞ்சு அப்படின்னு காண்பிக்கிறார் 4வது பாசுரத்துல. அதற்கு மேலே அடுத்ததாக 5வது பாசுரம். அடுத்தார்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டு அலற, அவள் மூக்கையில் வாளால் விடுத்தான், விலங்கு சுடராடி விண்ணோர் பெருமான் நன்னார் முன்.
ரொம்ப ஆச்சரியமா கிடைக்கிறார். கடுத்தார்த்து எழுந்த பெருமழையை கல்லொன்றேந்தி இரணிறை காத்தடுத்தான் தடம் சூழ்ந்தழகாய சால கிராமம் அடைநெஞ்சே. என் மனசே அடுத்து ஆர்த்து எழுந்தாள் அப்படின்னா ஆரவாரம் சூற கலர்ந்து எழுந்த சூர்பனகை இளம் வாய் விட்டு அலற பொய் போன்ற அவளுடைய வாய் ஓடவிடும்படி அவள் மூக்கு அயில்வாளால் விடுத்தான். அந்த மூக்கை அறுத்தானே சூர்பனகனின் மூக்கை. விலங்கு சுடராடி விண்ணோர் பெருமான், அழகான சக்கராயுதத்தை உடையக்கூடிய பெருமான், நித்தியசூரிகளின் தலைவனானவன், நன்னார் முன் பகைவராக இருக்கக்கூடிய இந்திரன் முதலானவர்களுக்கு முன்பு கடுத்து ஆர்த்தெழுந்த பெருமழையை, வேகத்தோடு முழக்கமிட்டு வரக்கூடிய பெரிய மழை, மழை வெள்ளம் வருது. அந்த ஆணிரைகளை காப்பதற்காக கல்லொன்றேந்தி தடுத்தான். இணைநிறைக்கா அந்த ஆணிரைகளுக்காக எம்பெருமான் காப்பதற்காக என்ன பண்றான்? கல்லொன்றேந்தி பெரிய கோவர்தனம்ங்கிற மலையை எடுத்துக்கொண்டு காத்தானே. அந்த தடம் சூழ்ந்து அழகாய் குளங்களாலே சூழப்பட்ட அழகான சால கிராமத்தை அடை அப்படின்னு காண்பிக்கிறார். அப்ப இந்த பாட்டிலே கரதூஷணாதிகள் பதத்துக்கு முன்பு சூர்பனகை அவள் மூக்கறுத்த செயல் அதை வர்ணித்து, பிறகு அதற்கு மேலே கிருஷ்ணாவதாரத்திலே பெருமான் மலை எடுத்து செய்து போன்ற செயலையும் வர்ணித்து போகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அடுத்து ஆறுத்தெழுந்த பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காமம். இந்த காமம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு வசமுடையதா இல்ல. இந்த காமத்தாலே பிராட்டியையே தான் கொள்ளணும்னு நினைச்சுட்டாரு. ரொம்ப தப்பான எண்ணத்தை உடையவளாக மாறி நின்றாள். அதனால பெருமாள் மேல விழுந்து அவனை அணுகி அப்படி ஆரவாரத்தை செய்து கொண்டு கலர்ந்து வந்தாலே இந்த சூர்பனகை. அப்படி தோற்றினா சூர்பனகை ஒரு பெண்ணாக, அழகிய பெண்ணாக வடிவெடுத்துக் கொண்டு எபெருமான் இடத்திலே தன்னுடைய காம ஆசையை வெளியிடுறான். என்னை கல்யாணம் பண்ணிக்கும், என்னை ரொம்ப பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எபெருமான் சொல்லிட்டு, அங்க பாரு என் மனைவி இருக்கா. ஐயோ அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, இதோ லக்ஷ்மணன் இருக்கான் பார், அவனை போய் பிடிச்சுக்கோ. லக்ஷ்மணன் இடத்துல ஓடுறான். அவன் சொல்றான், ஐயோ அது முடியாது, நான் அவருக்கு தம்பி, வசப்பட்டவன், அவரையே பிடிச்சுக்கும். திருப்பி ஓட கடைசியா வேகம் அவளுக்கு வருது. என்ன பண்றான்? காமத்தாலே ஏற்படுகிற வேகத்தாலே பிராட்டியையே விழுங்கி விடுகிறேன். இவள் இருந்தா தானே நீ இப்படி சொல்லுவ, இவளையே விழுங்கி விடுற அப்படின்னு சொல்லி போறான். அப்ப என்ன பண்றான்? பிளவாய் விட்டு அலற அவருடைய இந்த குகை போல இருக்கக்கூடிய வாய் திறந்து அலறும்படியாக செய்தான் எம்பெருமான். ஏன் என்ன பண்ணினா எம்பெருமான் அப்படின்னா, அவள் மூக்கையில் வாளால் விடுத்தான். அவளுடைய மூக்கை தன்னுடைய அறையிலே வைத்திருக்கக்கூடிய கூர்மையான வாளாலே எம்பெருமான் அறுத்து வந்தான், அறுத்து விழச் செய்தான். கூர்மை பொருந்தி இருக்கக்கூடிய வாளாலே மூக்கை அறுத்தான்னு சொல்றான். ஆனா அந்த அறுத்து வந்தான் யாரு அப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகனா இல்ல, லக்ஷ்மணன் தான் அறுத்து வந்தான். ஏ லக்ஷ்மணா, அவள் மூக்கு அறுத்துடும் அப்படின்னு சொல்ல, போரும் விளையாட்டுன்னு எம்பெருமான் சொல்ல, உடனே லக்ஷ்மணன் அவள் மூக்கை அறுந்தான். அவள் மூக்கை அறுத்து போட்டதனமோ லக்ஷ்மணன். ஆனா எம்பெருமான் பண்ணதாவே ஆழ்வார்கள் எல்லா இடங்களையும் சொல்றாளே, மூக்கறுத்தான்னு எல்லா இடங்களையும் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ராமஸ்ய தட்சிணோ பாகு நித்தியம் பிராணோ பகிஷ்சரஹா என்று ஸ்ரீராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல சொல்லப்படுறது. பெருமாள் லக்ஷ்மணன் இருவருக்கும் எப்படி சம்பந்தம்? லக்ஷ்மணன் எம்பெருமானுக்கு வலதுகரம் போன்றவன் காண்பிக்க. எப்பொழுதும் வெளியில உலவக்கூடிய பிராணன், நமக்கு பிராணன் உள்ள இருக்கும், எம்பெருமானுக்கு அந்த பிராணன் லக்ஷ்மணன் ரூபத்துல வெளியில இருக்கான். உலவக்கூடிய பிராணனாக நிற்கக்கூடியது அப்படின்னு லக்ஷ்மணனை கொண்டாடி காண்பிக்கிறார். ஆகையாலே லக்ஷ்மணன் செய்த செயலும் கூட எம்பெருமான் செய்ததாகவே ஆச்சாரியர்கள் காண்பித்திருக்கிறார்கள், ஆழ்வார்களும் அருளை செய்திருக்கிறார். இதற்கு மேலே சொல்லி காண்பிக்கிறார், விலங்கு சுடராடி விண்ணோர் பெருமான். அண்ணா தகதகான்னு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாடி தன்னுடைய திருக்கையில ஏந்திருக்கிறான் எம்பெருமான். விண்ணோர் பெருமான், மேல இருக்கக்கூடிய விண்ணோர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் நன்னார் நன்னார் அப்படின்னா தனக்கு நன்னாதவர்களா இருக்கக்கூடிய எதிரிகள் முன்பே ஒரு காரியத்தை செய்தான். யார் முன்பே? இந்திரன் முன்பே. இந்திரன் நன்னார்னு சொல்லலாமான்னா, ஆமா, எம்பெருமானுக்கு அவனும் எதிரியா மாறிட்டானே. எம்பெருமானுடைய பெருமை பொறுக்காதபடி பெரிய கல்லையே மழையாக பொழியும்படியாக செய்தானே இந்த இந்திரன். அதற்காக என்ன பண்றான் எம்பெருமான்? அடுத்து ஆர்த்து எழுந்த பெருமழையை, இந்த இந்திரனாலே தூண்டப்பெற்று பெருசா வரக்கூடிய அந்த வேகத்தோட வரக்கூடிய மழை இருக்கே, அந்த மழையை கல் ஒன்றேந்தி தடுத்தான்.
நம்முடைய திருக்கரத்திலே கோவர்த்தனகிரியை ஏந்தி கொண்டு 7 நாள் அங்க இருக்கக்கூடிய ஆணிரைகளை காத்தான் எம்பெருமான். தடுத்து நின்றான். யாருக்காக? இன நிறைக்கா என்று காண்பிக்கிறார். தங்களை காப்பாத்துன்னு சொல்லி கேட்க தெரியாது. அப்படி வாயில்லா ஜீவன்களாக இருக்கக்கூடிய அந்த ஆணிரைகளுக்காக கல் ஒன்று ஏன்றி எம்பெருமான் காத்து நின்றானே என்று கொண்டாடி காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட தடம் சூழ்ந்த அழகாய சால கிராமம், அப்படிப்பட்ட எம்பெருமான் வர்த்திக்கக்கூடிய குளங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய சால கிராமத்தை என் நெஞ்சே அடையப்பாராய் என்று காண்பிக்கிறார். அடுத்தது 6வது பாசனம். தாயாய் வந்த பேயுயிரும் தயிரும் விழுதும் உடனுண்ட வாயான் தூய வரிவுருவின் குரலாய்ச் சென்று மாவலியை ஏயான் இறப்ப மூவடிமண் இன்றே தா என்று உலகேழும் தாயான் காயா மலர்வண்ணன் சால கிராமம் அடைநெஞ்சு. இந்த பாட்டுல என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். போன பாசுரத்துல தான் மலையெடுத்து கல்மாரி காத்தானே அதை அனுபவிச்சார். அது சிறுவனா இருந்து பண்ண செயல். அதற்கு முன்பு குழந்தையா இருந்து எம்பெருமான் சில செயல்களை பண்ணியிருக்கான். அந்த குழந்தையா இருந்து அவன் செய்திருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தை அளிப்பதாக இருக்கக்கூடியது. அதை காண்பிச்சு அதை போலேயே இருக்கக்கூடிய வாமனாவதாரத்திலே அவன் செய்த செயல், அதையும் கண்டு திருவள்ளம் முகக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. தாயாய் வந்த பேயுயிரும் தயிரும் விழுதும் உடனுண்ட வாயான். தாயாக உருவெடுத்து கொண்டு வந்தாள் ஒத்தி. யார் அனுப்பிச்சு வந்தா? கம்சன் அனுப்பி வந்திருக்கக்கூடியவள் அவள். சூர்பனகை, அதாவது கம்சன் அனுப்பி வந்திருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். பூதனைன்னு பெயருடையதாக இருக்கக்கூடியவள். அந்த பூதனைங்கிற அறைக்கு வந்து நிற்கிறச்சே தாய் உருவிலே அழகான ஒரு உருவை கொண்டு கிருஷ்ணனுக்கு நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துட்டு போறா. பாலை கொடுக்கிறேன்னு ஆசையோடு அவள் கொடுக்கிறச்சே எம்பெருமான் ஆசையோட பாலை உண்டான். கூடவே அவள் உயிரையும் சேர்த்து உண்டான். தாயாய் வந்த பேய் உயிரும், இந்த அதாவது பூதனையுடைய உயிரையும் எம்பெருமான் உண்டானே. அதற்கு மேலே தயிரும் விழுதும் உண்ட. அதுக்கு மேல என்ன பண்ணா? தயிர், அம்மா யசோதை பிராட்டி கடைந்து வச்சிருக்காளே, அதாவது நிறைய சேர்த்து வச்சிருக்காளே தயிர். அதற்கு மேலே தயிரிலிருந்து கடைந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெண்ணெய் வச்சுட்டு இருக்காளே, இதையும் சேர்த்து உடனுண்டான், உடனுண்ட வாயான். அப்படிப்பட்ட வாயையுடையவன் எம்பெருமான். அப்படின்னா என்ன காண்பிக்கிறது? அனாஸ்ரிதர்கள் எம்பெருமானிடத்திலே எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உயிரையும், எம்பெருமானிடத்திலே அடியவர்களாக ஆசிரிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளையும் சமமாக பாவித்து ஏற்கிறான் எம்பெருமான். ஆச்சரியம். அதாவது யசோதை போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய தயிராகட்டும் வெண்ணையாகட்டும் அதை உகப்போட எடுக்கிறா போலே, ஆசிரித விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காளே அவர்கள் உயிரையும் பறிக்கிறான் எம்பெருமான். இது என்ன வியப்பு அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். அதையும் கூட தாரகமா வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆசிரித சம்ராட்சணார்த்தம் இல்லையா, ஆசிரித சம்ரட்சணார்த்தமாகத்தானே எம்பெருமான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவதாரங்கள் அப்படின்னு கொண்டாடி மகிழ்கிறார். தூய வரி உருவில் குரலாய் சென்று. இதற்கு மேலே எம்பெருமான் இங்க அழகான ஒரு குரல் உருவமாக, ஒரு குள்ளனாக, ரொம்ப குறுகிய திருமேனி உடையவனாக, மாமனாக சென்று மாவலிடத்திலே சென்று கேட்டானே, இறைஞ்சினானே. அதை பத்தி இங்க ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஏன் மாவலிடத்திலே ஒரு குரல் உருவனாக சென்று குள்ளனாக எம்பெருமான் சென்றானே, கள்ள வேடமிட்டானே, குள்ளமான கள்ள வேடமிட்டு ஏன் சென்று யாசித்தான் மாவலிடத்திலே அப்படின்னு கேட்டா, சில பேரை அம்பால கொல்ல முடியாது, அவர்களை அழகாலே நாம் இருப்போம் என்று புறப்படுகிறார். நல்ல குணம் மிக்கவன் மகாபலி, நிறைய தான தர்மங்கள் பண்ணுவானா இருக்கான். ஆகையாலே அவனிடத்திலே அவனுடைய அந்த ஈகைங்கிற ஒரு குணம் இருக்கு. அதை கொண்டே அவனை ஜெயிப்போம், வெல்லுவோம்னு சொல்லி எம்பெருமான் அப்படி புறப்படுறானா. மாவலியை ஏயான் இறப்ப. எம்பெருமான் அவனிடத்திலே இறப்ப யாச்சகம் பண்றான். ஏயான் என்று எம்பெருமானை பார்த்து சொல்றார் ஆழ்வார். ஏயான் என்றால் பல அர்த்தங்கள் இருக்கு. அதற்கு ஏயான் இசையான் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்கு. ஏற்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்கு. பொருந்தாதவன், தகுதி அற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்கு. தமிழ் நிகழ்வுல பார்த்தா இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன காண்பிக்கிறது? தகுதி அற்றவனாக எம்பெருமான் இறக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தானம் வாங்க தகுதியற்றவன் எம்பெருமான். இன்னும் இப்படி சொல்றேன், உலகத்துல தானம் வாங்கதான் எல்லாரும் தகுதியுடையவாளாச்சே. எம்பெருமான் கொடுத்தே பழகினோம். பிராட்டி சொல்றா, கோ சகசிர பிரதாதாரம் ஹுபதாய புஜம் மகத்து. அதாவது இது யுத்தகாண்டத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. ஆயிரக்கணக்கான பசுகளை தானம் செய்த பெரிய கையை தலையணையாக உடையவன்.
விபதாய புஜம் மகத்து என்று காண்பிக்கிறார். இது பிராட்டியுடைய அர்த்தம். ஒரு ஸ்லோகம் உத்தரகாண்டத்துல சொல்றார், தத்யாத்து ந பிரதிகிருண்யாத் சத்யம் ப்ரூயாத் ந ச அன்ருதம் அபி ஜீவித ஹேதோஹோர் ஹி ராமஹ சத்ய பராக்கிரமஹ. சுந்தரகாண்டத்திலே ஹனுமான பார்த்து பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை தத்யாது. ராமன் எப்பொழுதும் எல்லாருக்கும் கொடுப்பவனை ஒழிய ந பிரதிகிருண்யாது, ஒரு நாளும் ஏற்பவன் அல்லன், வாங்குபவன் அல்லன் என்பது. பாருங்க, பிராட்டி சொன்ன வார்த்தை இதுக்கு மாறான நடந்துட்டு இருக்கான். வாமன அவதாரத்துல போய் தானம் கேட்கிறானே, ஏயான் இறப்ப யார? மாபலியை. இப்ப கொடுப்பது ஒன்னே வச்சுட்டு இருக்க எம்பெருமான் மாபலி இடத்துல சென்று அவன்கிட்ட போய் இறக்கிறான். மாபலிய பார்த்தப்பா கொடுப்பா என்று யாசித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாசிக்க தகாதவன் சென்று யாசிக்கிறான். கொடுத்தே பழகிறவனான எம்பெருமான் தான் இன்று கொடுப்பாளனாக அல்ல, பெறுபவனாக இருந்து கொண்டு யாசிக்கிறான். அதான் ஏயான் இறப்ப யாசிக்க தகாதவன் அப்படின்னு ஒண்ணு காட்டுறது. இன்னொரு அர்த்தம், இந்த ஏயான் அப்படிங்கிறத எம்பெருமான்கிறதுக்கு விசேஷணமாக கொள்ளாதபடி ஏயான் மாவல் இறப்ப ஏயான் அப்படி சொல்லலாமே ஒரு அர்த்தம். பெரியவாச்சான் பிள்ளை இப்படியும் அர்த்தம் காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இசையாதவனான மாவலி அப்படின்னு வார்த்தை சொல்ற. அப்படின்னா இந்த மகாபலி எப்படி நெஞ்சுரம் பெற்றவன்? மாவலி அப்படின்னா மாவலிமை பெற்றவன். எதுல? மனசுல உறுதி பூண்டவன். என்ன? தேவர்களுடைய ராஜ்யத்தெல்லாம் அபகரித்து தன் பாட்டனார் சொல்றார். யார் இவருடைய பாட்டனார் தெரியுமா? அழகா நமக்கெல்லாம் பிரகல்லாத ஆழ்வார் தான் மகாபலியினுடைய பாட்டனார். அவர் சொல்றார், அடே பிள்ளாய், தேவர்கள் ராஜ்யத்தை அபகரிக்காதரா, மகா பாபம் அது அப்படின்னு சொல்ல கேட்கல. அப்ப கொடுக்க மாட்டேன், தேவர்கள் ராஜ்யத்தை என்னுடையதாக பாவித்திருப்பேன் என்று இருக்கக்கூடிய ஏயான் மாவலி அப்படின்னு சொல்லலாம் இருக்கும். இசையாதவனாக இருக்கக்கூடிய மாவலியிடத்திலே சென்று எம்பெருமான் இறப்ப அவன்கிட்ட போய் அப்பா கொடுப்பா, அப்பா கொடுப்பா அப்படின்னு யாசிக்கிறானே, தன்னை தாழ்த்தி கொண்டு யாசிக்கிறானே. மூவடிமண் இன்றேதா என்று. மூவடி மண் தா, அவ்வளவுதான் எம்பெருமான் கேட்டது. இன்றே, இப்பொழுதே மூவடி மண் தர வேணும். என்ன வேணும்? எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்கிறான். இல்ல, என் காலால் அளக்கணும், இந்த காலால 3 அடி மண் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற. அவன் இசைந்த பிறகு உடனே என்ன பண்றான் எம்பெருமான் தெரியுமா? உடனே அடுத்தது நேரா உலகத்தை அளக்க தொடங்குகிறான். உலகேடும் தாயான். ஏன்? அவன் மனசு மாறிடக்கூடாது. ஓங்கி உலகடந்த உத்தமன் திருவிக்கிரமாவதாரமாக வளர்ந்து உலகத்தை எல்லாம் அளக்கத் தொடங்கினான் எம்பெருமான். தாயான் தாவினவன். அப்படி உலகத்தெல்லாம் அப்படி தன்னுடைய திருவடிகளாலே தாவி நின்றவன். யார் அவன்? காயா மலர்வண்ணன். காயாம்பு போல நிறத்தை உடையவனாக மென்மையை உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த திருமேனியை கொண்டுதானே காடும் மேடுகளும் எம்பெருமான் அளந்தான். அப்பா எப்படிப்பா இப்படி காடு மேடுகளை எல்லாம் அளந்த இந்த காயாம்பூவனாக இருந்து கொண்டு அளந்தாயேன்னு கேட்கிறார். சாலக்கிராமம் அடைநெஞ்சு. அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவிதேசமாகிற ஸ்ரீ சாலக்கிராமத்தை நெஞ்சே அடைய வேண்டும் என்கிறார். அடுத்தது 7ஆம் பாசுரம். ஏனோர் அஞ்ச வெஞ்சமத்துள் அரியாய் பரிய இரணியனை ஊனாரகடம் பிளவெடுத்த ஒருவன் தானே இருசுடராய் வானாய் தீயாய் மாருதமாய் மலையாய் அலநீர் உலகனைத்தும் தானாய் தானும் ஆனாந்தன் சால கிராமம் அடைஞ்சு. இதுல எம்பெருமான் சிம்ம உருவாக கொண்டு நரசிம்மாவதாரம் எடுத்தானே, அதை பத்தி வார்த்தை எழுதுகிறார். எப்படி திருவிக்கிரமாவதாரத்தாலே தன்னுடைய திருவடிகளாலே உலகத்தை எல்லாம் அளந்து வியாபித்தானோ, அதை போல நரசிம்ம உருவாக கொண்டு எல்லா தூண்களையும் வியாபித்தான் எம்பெருமான். எல்லா இடங்களையும் வியாபித்தா போல அதற்கும் இதற்கும் சமமா இருந்து கொண்டு அதை அனுபவிக்க பார்க்கிறார். ஏனோர் அஞ்ச வெஞ்சமத்துளரியாய். ஏனோர் அப்படின்னா எம்பெருமானுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய, அடியார்களுக்கு பகைவர்களாக இருக்கக்கூடிய அசுரர்கள் இருக்காளே, அந்த அசுரத்தன்மை உடையவர்கள், அந்த இயல்பை உடையவர்கள் எல்லாரும் நடுங்கும்படியாக, அஞ்சி நடுங்கும்படியாக. ஏனோர் அஞ்ச வெஞ்சமத்துள் அறியோய். அந்த அஞ்சு அவர்களுக்கு எப்படி இருந்தா எம்பெருமான் அப்படின்னா, அஞ்சும்படியாக கொடிய போரில் நரசிங்க வடிவாக எம்பெருமான் தானும் தோன்றி நிற்கிறான். எப்படி வந்தான் அவன்? அந்த இரண்யன் என்னெல்லாம் வரன் கேட்டானோ, இரண்யகசிபு, அந்த கேட்ட வரத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள அகப்படாத வரணும்.
என்னை யாரும் கொல்லக்கூடாது, உன்னால் படைக்கப்பட்டவர்கள் யாரும் கொல்லக்கூடாது, ஆயுதத்தால கொல்லக்கூடாது, உள்ள கொல்லக்கூடாது, வெள்ள கொல்லக்கூடாது, எனக்கு இறப்பு இப்படிலாம் வரக்கூடாது. இத்தான கேட்டானே அந்த இரண்யன் மகாபாபி, அவனுடைய வரங்களுக்குள்ளே அகப்படாதபடி எம்பெருமான் அவதரித்து போந்தான். நரசிம்மமாக அவதரித்தான், நரம் கலந்த சிங்கமாய். மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, நரம் கலந்த சிங்கமா. உள்ளையும் இல்லை, வெளியிலையும் இல்லை, காலையும் இல்லை, மாலையும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, நடு படிக்கட்டுல இருந்து கொண்டு, அதாவது ஆயுதங்களாலும் இல்லை, வேறொன்றாலும் இல்லை, நகத்தையே ஆயுதமாக கொண்டு கிழித்து போன்றானே. அதான் சொல்ற பரிய இரணியனை. அது எப்படிப்பட்ட இருக்கான் இந்த இரணியன்னா? பருத்தமனா இருக்கான், நல்லா தடித்த உடம்பு இருக்கு இந்த இரணியனுக்கு. ஏன் நான் கண்டதை திங்கிறது, எதெல்லாம் கிடைக்கிறதோ அதை வாய்க்குள்ள போட்டுட்டே இருக்கு. அப்படி தின்பவனாக ஊன்மல்கி மூடு பொறுத்தான். அதான் சொல்றார், ஊனார் அகலம் பிளவு எடுத்த ஒருவன், மாம்சம் நிறைந்திருக்கக்கூடிய மாறு. நன்னா தின்னு 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 உடம்ப வளர்த்து போந்தான். உடம்ப வளர்த்ததாலே உயிரை வளர்க்காது போந்தான். உடம்பை வளர்த்தால் உயிர் வளர்க்கலாமே அப்படின்னா உடம்பை அளவோடு வளர்க்க வேண்டும். உடம்பை மட்டுமே பார்த்து உயிரை தான் கவனிக்காதபடி இருந்தான் அப்படின்னா அவன் அஜ்ஞானின்னு பேர், தேகாத்மாபிமானின்னு பேர், சம்சாரின்னு பேர். இந்த இரண்யன் எப்படி இருந்தான்? உடம்பையே பார்த்து நின்னான், உயிரை பார்க்காது விட்டான். அழ்வார் பாசத்தை சொல்ற, ஊன் மல்கி மோடு பருப்பார். ஊன் மல்கி மோடு பருத்து நிற்கிறார்களே உத்தமர்களுக்கு ஏன் செய்வாரேன்னு வார்த்தை சொல்றாரு. அதாவது கைசிக புராணத்துல ஒரு அற்புதமான சரித்திரம் வரும். நம்பாடுவான் அங்க இருக்கக்கூடிய பிரம்மராட்சசின் கையிலே அகப்பட்டான். இந்த பிரம்மராட்சஸ் எப்படி இருக்கு? ஊன் மல்கி மோடு பருத்து இருக்கிறது. இந்த நம்பாடுவான் எப்படி இருக்கிறார்? நம்மையே நினைந்து நைந்து உள்கரைந்து உருகினவராயிருக்கிறார். அப்படி திருமேனி மெலிந்து இருக்கு நம்பாடுவானுக்கு. ஏன்னா பெருமாளையே நினைந்து உள்கரைந்து உருகிறவரா இருக்கார். இந்த இரண்ய கசுபு எப்படி இருக்கான் அப்படின்னா, இரண்யன்கிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, ஊன்மல்கி மூடு பொருத்தவனா இருக்கான். ஊனார் அகலம் பிளவு எடுத்த ஒருவன். மாம்சம் நிறைந்திருக்கக்கூடிய மார்பை எம்பெருமான் பிளந்து எடுத்தான். அது பிறந்தெடுத்த ஒருவன். ஒருவன் தான் ஒப்பற்றவன் அர்த்தம். ஊன் ஆரகலம் அப்படின்னா இந்த உடம்ப அப்படி பிளந்து எடுத்தானே. ஏன்னா உடலை கடந்து உள்ள ஒரு ஆத்மான்னு இருக்குடா, ஆத்மாவை கடந்து உள்ள பரமாத்மான்னு இருக்குடா, அதைத்தான் பெற வேணும் அப்படிங்கிற நினைவோடே ஒருவன் வர்த்திக்க வேணும். அப்படி இல்லாத உடலை வளர்ப்பதே நோக்கமா இருந்தா அவன் மீண்டும் மீண்டும் சம்சாரத்துல பிறந்து அழியதான் வேணும். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்றார்? தானே இரு சுடராய், தானே இரு சுடராக இருக்கிறான். அந்த சந்திர சூரியர்களுக்கும் கூட அந்தராத்மாவாக உட்புகுந்து இருக்கக்கூடிய எம்பெருமான். வானாய் தீயாய் மாருதமாய். அது மட்டும் இல்லை, ஆகாயமா இருக்கான், அக்னியா இருக்கான், காற்றா இருக்கான் எம்பெருமான். இதற்கெல்லாம் அந்தரியாமியாக எம்பெருமான் தான் அவற்றையே தான் என்று சொல்லலாம்படியாக நிற்கிறான் அப்படின்னு காண்பிக்கிறார். அதற்கு மேலே அது மட்டும் இல்லை, இந்த காரண பொருள்கள் மட்டும் இல்லை, காரியமாக உண்டாயிருக்கக்கூடிய பொருள்களுக்கும் தான் அந்தரியாமியாக நிற்கிறான். மலையாய் அலநீர் உலகனைத்தும் தானாய். பூதங்களால் உண்டாயிருக்கக்கூடிய மலையாகட்டும், கடல் சூழ்ந்த உலகே அந்தரியாமியாக, அதற்கெல்லாம் அந்தரியாமியாகத்தான் பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறான். அதான் சொல்றார், தானும் ஆனான். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டதோட மட்டும் இல்லாத தனக்கே உரிய அர்ச்சை திருமேனியும் உடையவனாக ஆனான். தானும் ஆனான். அப்ராகிருதமான திவ்ய திருமேனி உடையவருமாக ஆனான் எம்பெருமான். எங்க சாலக்கிராமம் அடைநெஞ்சே தன் சாலக்கிராமம். அப்படிப்பட்டவன் எழுந்துள்ள இருக்கக்கூடிய இடம் சாலக்கிராமமாகிறது, விதேசம் என்று காட்டியருடுகிறார். 8வது பாசுரம். வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்தோர் சந்தார் தலை கொண்டுலகேடும் திரியும் பெரியோன் தான் சென்று என் எந்தாய் சாபம் தீர் என்ன இலங்கை முதுநீர் திருமார்பில், இலங்க முதுநீர் திருமார்பில் தந்தான் சந்தர பொழில் சூழ்ந்த சாலக்கிராமம் அடைநெஞ்சே. சந்தார் பொழில் சூழ்ந்த, தந்தான் சந்தார் பொழில் சூழ்ந்த சாலக்கிராமம் அடைநெஞ்சே. இந்த 8ஆம் பாட்டிலே ஆழ்வார் தான் காட்டியருளக்கூடியது அப்படின்னா,
கீழே ஒரு பாசுரத்துல சொன்னதை இங்க அடுத்தடுத்து விவரிக்கிறாரோன்னு தோன்றுகிறது அருளி செய்கிறார் அரும்பத உரைக்காரர். அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கிறது பெரிய திருமடி 5ஆம் பத்தை பார்க்கிறோம். பெரிய திருமடி 4ஆம் பத்திலே 8ஆம் பாசுரத்திலே ஆழ்வார் காண்பிக்கிறார். ஊன் முனிந்து அவனது உடல் இருவிழவா உகிர்நுதி மடுத்து அப்படின்னு காண்பிச்சுட்டு உடனே அடுத்தது அயன் அரணைத்தான் முனிந்திட்ட வெண்திரள் சாபம் தவிர்த்தவன் அப்படின்னு இந்த 2 நிகழ்வை காண்பிக்கிறார். முதல் நிகழ்வு இரண்டினை வதம் செய்த நரசிம்மாவதாரம். அடுத்த நிகழ்வு சிவனுடைய சாபத்தை தீர்த்தவன் எம்பெருமான் அப்படிங்கிறது. இப்ப முதல்ல நரசிம்மாவதாரம் 7ஆம் பாட்டுல அனுபவிச்சாச்சு. இப்ப 8ஆம் பாட்டுல அந்த போன திருமொழியில 8ஆம் பாட்டுல சொன்னபடி இங்க நரசிம்மாவதாரத்தை முடித்த பிறகு அடுத்தது காட்டுறார். எம்பெருமான் அந்த ருத்ரனுடைய சாபத்தை நீக்கினான். அந்த அனுபவத்தை இந்த பாசுரத்துல பண்றார். வெந்தார் என்பும் சுடிநீரும் மெய்யில் பூசி ருத்ரன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறது. இதெல்லாம் பிரமாணங்கள் இருக்கக்கூடியதுதான் சாதிக்கிறார் ஆழ்வார். எல்லாம் வேதம் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் ஆழ்வார் திருவாக்கா இருக்கு. இறந்த பிணங்கள் இருக்கே அதனுடைய எலும்பு, அதுல இருந்து இருக்கக்கூடிய சாம்பல் இதெல்லாம் உடல்ல பூசிக்கொண்டு திரிபவன். கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு, கையிலே துளைகள் நன்றாக நிறைந்து இருக்கக்கூடிய தலையை கொண்டு அப்படிங்கிறார். அப்படின்னா சிவன் பிரம்மண தலையை கிள்ளிட்டான். அவருக்கு பாவம் 5 தலை இருந்தது. அதுல ஒரு தலையை கிள்ளி எடுத்தான் சிவன். ஏன்னா எனக்கு நிகரா நீ எப்படி இருக்கலாம்? சொந்த தகப்பனாச்சே, வேதமோதிய பிராமணனாச்சே, மிகப்பெரியவராச்சே, அவருக்கு பிதாமகராச்சே, பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் தெரியல, அனுடா. அப்ப அவர் தலையை கிள்ளி எடுக்கிறச்சே அந்த நரம்புகள்லாம் சூழ்ந்து இருக்கிற இடத்துல கிள்ளி எடுத்தான். ஆகையாலே துளையானது ஏற்பட்டது. அந்த தலை என்ன ஆச்சுன்னா பிரம்ம சாபத்தாலே ஒட்டி கொண்டது. அதான் கபாலீஸ்வரர்னு பேர் சொல்றோம். அவர்களே ஒத்துக்கொள்றா, சிவன் அடியார்களே அதை ஒத்துக்கொள்றா. கபாலீஸ்வரன் கபாலம் தலையிலே ஒட்டி கொண்டது. இப்ப அது எப்ப விலகும் அப்படின்னா பிச்சை போட்டுன்னு நிரம்பணும். அந்த கபாலம் நிரம்பின பிறகுதான் அது இவன் கையை விட்டு அகலும். ஆனா அந்த கையில என்ன ஆச்சுன்னா அது கையிலேயே பிடிச்சுட்டு இருக்கான். வையகத்துவோர் சந்தார் தலை கொண்டு, கையிலே அந்த துளைகள் இருந்த தலையை கொண்டு இவன் திரிகிறானா. அப்படியே கையில அதை வச்சுட்டே திரியும்படியா இருக்கும். உலகேடும் திரியும். யாரோ ஒரு சிற்றரசன் தான் வாழ்ந்த நாட்டிலேயே, தான் அரசாண்ட நாட்டிலேயே கைவிலங்கு பூட்டி கொண்டு திரிகிறா போலே இந்த சிவன் அப்படி திரியும்படியா ஏற்படுறதான். கையும் ஓடுமாக திரிந்தான். அப்படி திரிந்தவனுக்கு என்ன ஒரு சுவாவம் இருந்தது அப்படின்னா பெரியோன், தான் பெரியவன்கிற சுவாவம், தன்னைத்தான் ஈஸ்வரன் அப்படின்னு கர்வத்தோட தெரிந்தவன். அந்த தான் சென்று தெறிக்கு சிரிந்திருக்கக்கூடிய தான் இருக்கானே அவனே சென்று பிச்சையோடுடன் சென்று எங்க போய் நிக்கிறான் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எந்தாய் சாபம் தீர், என்ன எந்தாய் என்னுடைய தந்தையே, எனக்கு தலைவனே, என்னுடைய சுவாமியே. யாரை பார்த்து சொல்றான்? பெருமாளை பார்த்து சொல்றான். ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து சிவபெருமான் சொல்லுகிற வார்த்தை எந்தாய் சாபம் தீர், என்னுடைய சாபத்தை நீர் தீர்த்தருள வேண்டும் என்று சொல்ல, போக்குவா என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க திருமார்பில் இலங்கு அமுது நீர் தந்தான். எம்பெருமான் தன்னுடைய திருமார்பில இருக்கக்கூடிய அற்புதமான அந்த அமிர்தம் அப்படி எடுத்து அப்படி இப்படி போட்டான். அவ்வளவுதான். போட்டவனே என்னாச்சு? அப்படியே நிரம்பெடுத்து அந்த கபாலமானது, கபாலம் அவன் கையை விட்டு அகன்றது. அந்த சாபத்திலிருந்து விடுவித்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட சந்தாறு பொழில் சூழ்ந்த சால கிராமம் அடைநெஞ்சே, அத்தகைய எழுந்தொழி இருக்கக்கூடிய சந்தன மரங்களாலே நிறைவு பெற்று இருக்கக்கூடிய ஸ்ரீ சாலக்கிராமம் இருக்கிறதே, அதை அடைந்து நெஞ்சே உய்யப்பார் என்று காண்பிக்கிறார். அதற்கு மேலே 9வது பாசனம். தொண்டாம் இனமும் இமையோரும் துணை நூல் மார்பின் அந்தனரும் அண்டா எமக்கே அருளாய் என்று அணையும் கோயில் அருகெல்லாம் அண்டார் பொழிலின் பழத்து வயலின் அயலே கயல்வாய் அந்தா மறைகள் முகமலர்த்தும் சால கிராமம் அடைநெஞ்சே. அப்படின்னா சிறியவர் பெரியவர் என்று பாராதபடி எல்லாராலும் ஆசிரியக்கப்படுவனாக விளங்க இருக்கக்கூடிய எம்பெருமான். அதைத்தான் இந்த பாசுரத்தை சொல்றார். தொண்டாம் இனமும், தொண்டர் குழாம்னு பேரு யாருக்கு? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவில அடிமை செய்ய வேண்டும் நாம்னு இருக்காலே அந்த இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு எப்பொழுதும் வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த குழாம். அதற்கு மேலே இமையோரும் நித்தியசூரிகள், அயர்வரும் அமரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள்.
அதற்கு மேலே துறைநூல் மார்பின் அந்தணரும், தன்னுடைய மார்பிலே ஒரு நூலை பூநூலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சாமானிய அந்தணர்கள் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். தேவாச்சான் பிள்ளை இது சாதிக்கிறச்சே ஒரு அற்புதமான ஒரு அர்த்த விசேஷத்தை எடுத்து காண்பிக்கிறார். பாஷ்யக்காரர் சொல்றபடிதான் நாமும் இந்த அர்த்தத்தை இங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் அப்படிதான் காட்டியருளுகிறார். ஸ்ரீ பகவத்கீதைக்கு ஸ்ரீபாஷ்யம், அதாவது ஸ்ரீ கீதா பாஷ்யம் அருளி செய்திருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் ஒரு அர்த்த விசேஷத்தை எப்படி காட்டினாரோ அப்படியே இங்கே பெரியவாச்சான் பிள்ளை காட்டியருளுகிறார். கீதை 5வது அத்தியாயத்திலே 18வது ஸ்லோகம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதாக சமதர்ஷினாக என்று வரக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இது. பண்டிதர்கள் எல்லாரையும் சமமா பார்ப்பவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அறிவாளிகளாகவும் கல்வியும் அடக்கமுடைய அந்தணர்களும் சாமானிய அந்தணர்கள் உருவத்தால் இருக்கக்கூடியவர்களையும், வெறும் பிராமணன்னு பேரு. அதற்கு மேலே யானையாகட்டும் பசுவாகட்டும், பசுவிடத்திலேயும் யானை இடத்திலேயும், அதுக்கு மேலே நாயிடத்திலேயும் நாயை கொண்டு தின்பவனிடத்திலேயும் சமமான பார்வையுடையவர்கள் அப்படின்னு சொல்றா போல அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுகிறார் சுவாமி எம்பெருமானார். ஸ்ரீ கீதா பாஷ்யத்துல எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, ரெண்ட பிரிச்சு காண்பிக்கிறார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே, வித்யா வினய சம்பன்னே தவிர பிராமணே தவிர. வித்யா வினய சம்பன்னவர்கள் தானே பிராமணர்கள், பிராமணர்கள் தானே வித்யா வினய சம்பன்னர்கள் இல்ல, அவர்கள் வேறு இவர்கள் வேறுட்டார். ஞானத்தாலே பூர்த்தி உடையவர்கள் அவர்கள் ஒரு தனி குரூப் குழாம். வெறும் பேருக்கு பிராமணர்களாக பிறந்தவர்கள் அவர்கள் தனித்து சொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு இரண்டையும் தனியாக பதமாக பிரித்து அருளி செய்தா போல, தனித்தனி பதமாக பிரித்து சாதித்தா போல இங்கேயும் பெரியவாச்சான் பிள்ளை அப்படி இரண்டையும் தனித்தனியாக பிரித்து தொண்டாம் இனமும் அப்படிங்கிறது தனிப்பதம், அதற்கு மேலே துணை நூல் மார்பின் அந்தனரும்னு தனித்து பிரித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு காண்பிக்கிறார். அவர்கள்லாம் என்ன சொல்றா, அண்டா எமக்கே அருளாய் என்று அணையும் கோயில் எபெருமானே எனக்கே நீர் அருள வேணும் அப்படின்னு சொல்லி அத்தானா பேரும் எபெருமானிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய இடமா இது. சால கிராமம். அருகு எல்லாம் வண்டார் பொழிலின் பழனத்து வயலின் அயலே கயல்மாய். வண்டுகள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகள், அதனாலே அற்புதமா நீர்நிலங்களாக இருக்கக்கூடிய அந்த வயல்கள் இருக்கே, அதனுடைய கயல் மீன்கள் நீர்நிலங்களிலே வந்து பாயக்கூடியதாக இருக்கக்கூடிய தன் தாமரைகள் முகம் அலர்த்தும், அப்படி குளிர்ந்திருக்கக்கூடிய தாமரைகள் முகம் அப்படி அலர்ந்திருக்கக்கூடிய முகம் அலர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தாமரைகள் உடைத்தாய் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் இருக்குமே, அப்படிப்பட்ட அழகான ஸ்ரீ சாலக்கிராமம் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. அந்த சாலக்கிராமத்தை அடை நெஞ்சே, ஆடுகிறவர்கள் பொருத்தமா ஆடினா எப்படி முகமகிழ்ச்சி ஏற்பட்டிருக்குமோ அதை போல முகம் மலர்ந்து இருக்கக்கூடிய இந்த தாமரைகள் எல்லாம் உடைத்தா இருக்கக்கூடிய சாலக்கிராமத்தை அடை நெஞ்சே என்று காட்டி கடைசி பாசுரத்துல இதனுடைய பலத்தை அருளி செய்கிறார். தாரா, அற்புதமான பாசுரம் இது, ரொம்ப அற்புதமான ஒரு தாரா ஆறும் வயல் சூழ்ந்த சால கிராமத்தடிகளை காரார் புறவின் மங்கைவேந்தன் கலியன் ஒலிசை தமிழ்மாலை ஆறார் உலகத்தறிவுடையார் அமரர் நன்னாட்டாராட நன்னாட்டரசாள பேராயிரமும் போதுமின்கள் அன்று இவையே பிதற்றுமினே. இந்த பாசுரத்தினுடைய பலத்தை அருளி செய்கிறார். ஒண்ணு, ஸ்ரீ சகசிரநாமத்தை, ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை பூர்த்தியா பக்தியோட பாராயணம் பண்ணுங்கோ. இல்ல இந்த 10 பாசுரத்தை உங்களுக்கு மனம் போனபடி சொல்லி போருங்கோள், முறைகேடா கூட சொல்லுங்க. எது பண்ணாலும் உங்களுக்கு விண்ணார் நாடு அப்படின்னா எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு இங்க காண்பிக்கிறார். அமரர் நல்நாட்டு அரசால் நித்தியசூரிகள்லாம் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த பரமபதம் இருக்கே, அது உங்களுக்கு கிட்ட பெறும்னு வார்த்தை சொல்றார். தாரா ஆறும் வயல் சூழ்ந்த சால கிராமத்து அடிகளை அப்படின்னா, தாரான்னு சொல்லக்கூடிய நீர் பறவைகள், அந்த பறவைகள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சால கிராமத்தை எபெருமானை பாடியதாக இந்த 10 பாசனம் அமைய பெற்றிருக்கிறது. யார் பாடினார்? காரார் புறவின் மங்கவேந்தன் கலியன். மேகங்கள் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஊர், அவர் ஊர் எது? திருமங்கை நாடு. அதற்கு அரசனாக வேந்தனாக இருக்கக்கூடிய கலியன். இந்த கலியன் அருளி செய்த மாலை எப்படிப்பட்டது? ஒலியசை தமிழ் மாலை. ஒலிசை தமிழ் மாலை, கேட்பதற்கு இனிமையாக ஒலிக்கக்கூடிய அற்புதமான அந்த பாமாலைகள்.
அப்படின்னு சொல்றார். சரி, அதனால என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆறார் உலகத்து அறிவுடையார், உலகத்தில் அறிவுடையவர்கள் என்று பெயர் பெற்ற அனைவரும் அமரர் நன்னாட்டு அரசான வானவர் நாடுன்னு சொல்லக்கூடிய பரமத்துக்கு போகணுமா? ஆண்மீன்கள் வானகம்னு சொல்லக்கூடிய அந்த திவ்யதேசத்தை போய் நீங்க ஆள வேணுமா? அதற்கு இது பண்ணுங்கோ இல்ல இன்னொன்னு பண்ணுங்கோ. 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். பேர் 1000 ஓதுமீன்கள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நல்லா ஸ்ரத்தையோட பக்தியோட வாயால நித்தியம் சொல்லுங்கோ. அது ரொம்ப கஷ்டம் சுவாமி அப்படின்னா, அன்றி இவையே பிதற்றுமின். அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, இந்த 10 பாசுரத்தை உங்க வாயால பிதற்றுங்கோள் போ, முறையில்லாதபடி கூட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். வானவர் அந்த நாட்டை நீங்களும் ஆளக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கா, ஒரு பிரமாணம் இருக்கு. சங்கீர்த்தையே ஜெகநாதம் வேதம் வாபி சமீரையே. ஒண்ணு எம்பெருமானை சங்கீதம் பண்ணு, பாசனங்கள் அவனுடைய திருநாமங்களை பாடி இல்லைன்னா ரொம்ப அழகா வேதத்தை ஓதி நில் அப்படின்னு சொல்றா போல இங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஓதுறதுக்கு பலன் இந்த 10 பாசனத்தை சொல்றதுக்கு உண்டான பலன்னு காண்பிக்கிறார். நாம எல்லாம் இந்த 10 பாசனத்தை ஸ்ரத்தையோட கேட்டு முடித்தோம். ஆழ்வாரின் பரிபூர்ண கடாட்சத்திற்கு பாத்திரபூதராக ஆனோம். ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். திருமங்கைய ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீர் திருவடிகளே சரணம். பற்பமெனத் திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத் திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.